ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு சூப்பரான ஒரு மூவி பார்க்க போகிறோம். எனக்கு இந்த மூவி பர்சனலாக ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு அப்படியே யூடியூப்ல ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதையும் கொஞ்சம் தட்டி விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ நம்ம மூவிக்குள்ளே போகலாமா? மூவி ஸ்டார்ட் ஆகும்போதே நம்ம கதையோட ஹீரோ அப்படியே வந்துட்டு இருக்கான். நீங்கள் வந்துட்டாங்கன்னு யாரும் சொல்லிட்டே இருக்க. ஹீரோ காரில் ஏறி போகிறான். அப்புறம் இன்னொரு கார் வந்து நிற்கிது. அந்த கார்லேருந்து 2 பேர் இறங்குறாங்க. முதல்ல இறங்குறது ஒரு ஹீரோ. இவன் டாப் ஸ்டார் போல. இவனுக்கும் ஷெங்குக்கும் இடையில ஏதோ ஒன்று போயிட்டு இருக்குன்னு சொல்லி எல்லாருமே பேசுறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஆக்டர்ஸ் வரா. உங்ககிட்ட இதை பத்தி கேட்கணும்னு சொல்ல, சாரி இதை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. அவங்க 2 பேருக்கு இடையில என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. பட் இதெல்லாம் ரூமர்ஸ் அப்படின்னு சொல்றான். ஆக்சுவலி இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினோட பேர் தான் சென்னிங். அதாவது நீங்க பார்த்து தான் எல்லாரும் ரூமர்ஸ் மாதிரி பேசுறாங்க. அந்த ஆக்டருக்கும் இவளுக்கும் இடையில ஏதோ கனெக்ஷன் இருக்குன்னு சொல்லி பேச, அந்த ஆக்டர் பக்கத்துல நிக்கிறத கூட இவளுக்கு அருகதை இல்லைன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் எல்லாருமே ரொம்ப ஒரு மாதிரி பேசுறாங்க. இந்த நியூஸை பாக்குற ஹீரோயினுக்கு செம்ம கடுப்பா இருக்கு. அதுக்கப்புறம் அப்பா கிட்ட இருந்து போன் வருது. சொல்லுங்கப்பான்னு சொல்ல, என்னாச்சு? ஃபைனலி ஒரு நியூஸ் இப்ப தான் நான் பார்த்தேன். பேசாம உன்னோட வேலையெல்லாம் விட்டுட்டு வந்து கம்பெனியை பாரு, நீ பெரிய பணக்காரன் எல்லாருக்கும் சொல்லுன்னு சொல்ல, பேசாம இருங்கப்பான்னு சொல்லி போனை கட் பண்றா. அப்புறம் இன்னொரு பையன் வரான். வந்தவொடனே கத்துன்னு கத்துறான். இங்க பாரு, ஏற்கனவே உன்னை பத்தின ரூமர்ஸ்னால எல்லாரும் உன்னோட ப்ராஜெக்டே கேன்சல் பண்றாங்க. இப்ப நீ இந்த இடத்துல இருந்து போகணும்னா 50 மில்லியன் பணம் கொடுக்கணும், தெரியுமான்னு சொல்ல, இங்க பாரு, என் மேல எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லி இதுல ப்ரூஃப் இருக்குன்னு ஒரு மொபைல காட்டுறா. இதெல்லாம் வேலைக்கே ஆகாதுமா, இதெல்லாத்தையும் விட்டு ஒண்ணு நீ இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து போகணும், இல்லைன்னா 50 மில்லியன் பணம் தரணும். என்ன பண்ணலான்னு இருக்குன்னு சொல்ல, பணமா? அதெல்லாம் என்னால கொடுக்க முடியாதுங்கிற மாதிரி ஹீரோயின் காத்திட்டே இருக்கா. அப்போ வேற வழியே இல்ல. கம்பெனி லீக்ல உன் மேல எந்த ஆக்ஷன் எடுப்பாங்களோ எடுப்பாங்க. அப்படி இல்ல, இந்த கார்டை வச்சுக்கோ. சோ இவனை போய் பாரு. இவனை போய் நீ பார்த்தனா கண்டிப்பா உனக்கு பணம் கிடைக்கும்னு சொல்ல, டென்ஷன் அடிச்சு ஹீரோனுக்கு பலான்னு ஒரு அறாரிடா. என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? ஒழுங்கா வாயை முடிட்டு போயிரு. நான் பணமும் கொடுக்க மாட்டேன், இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து கம்ப்ளீட்டா நான் வெளியே போறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அப்படியே ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. அவளுக்கு டென்ஷன் ஆகுது. அப்புறம் மொபைல் எடுத்து பாக்குறா. அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி, அப்பா நான் வரப்போறேன், என் மைண்ட் எல்லாம் நான் மாத்திட்டேன், சீக்கிரம் நான் வரேன், பிக்கப் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி போனை கட் பண்ண, அப்பா நிம்மதியா இருக்குன்னு அப்பா யோசிச்சுட்டு அப்பா நம்ம ஹீரோக்கு ஃபோன் பண்றாங்க. நீங்க வரப்போறா, சீக்கிரம் இங்க வந்துடுறேன்னு சொல்லிட்டா. ஜாலியா இருக்கேன் எனக்குன்னு சொல்ல, சூப்பர், நானும் அவளை பாக்கறதுக்கு ரெடியா இருக்கேன்னு சொல்லி போனை கட் பண்ணிட்டு, எப்படியோ அவ என் கூட வரேன்ட்டா. அவ எதனால இந்த என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரியில இருந்து வராங்கன்னு நான் தெரிஞ்சுக்கணும், கண்டுபிடிச்சு சொல்லுங்கன்னு சொல்லி அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிட்டு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்க. அதுக்கப்புறம் அங்க இன்னொரு பொண்ணு தள்ள, அந்த ஹீரோயின் அவளை தான் காட்டுறாங்க. இவ பேரு குவா. குவா வேகமா மேக்கப் பண்ணிட்டு இருக்க. அங்க இருந்து அந்த மேனேஜர் பையன் வரான். நீ ஆசைப்பட்டபடி எல்லாமே நடக்குது, நீங்க இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து போறேன்னு சொல்லிட்டான்னு சொல்ல, அவளை மாதிரி ஒருத்தில இந்த பக்கம் நிக்கவே கூடாது. சரி ஓகே, ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்ல, அதுக்கப்புறம் ஹீரோ இந்த ப்ராஜெக்ட் எனக்கு வேணாம்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கா. அங்க நிறைய ப்ரெஸ் பீப்புள்ஸ் எல்லாம் நிக்கிறாங்க. அந்த ஆக்டரோட பெரிய ஃபேன்ஸ் போல எல்லாரும் ஹீரோயினை பத்தி தப்பு தப்பா பேசுறாங்க. சாரி, இதுக்கப்புறம் இதை பத்தி பேசி எதுவுமே இல்லை. ஏன்னா நான் இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து வெளியே போறேன், எனக்கும் இந்த இண்டஸ்ட்ரிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, புரியுதா? டியூ குரூப்பை விட்டு நான் போறேன்னு சொல்ல, எனது டியூ குரூப்பை விட்டு போறீங்களா? எங்களால நம்பவே முடியல, எங்களால ஏமாத்துறீங்களான்னு சொல்ல, நான் போறேன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போறா. பட் எல்லாரும் சேர்ந்து அவளை புடிச்சு கீழே தள்ளுறாங்க, புள்ளி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவளை சும்மா விடக்கூடாது, எல்லாரும் புள்ளி பண்ணுங்கன்னு சொல்ல, திடீர்னு ஒரு சத்தம் கேக்குது. யாருன்னு பார்த்தா அங்க நிறைய பேர் பாடி கார்ட்ஸ் மாதிரி வந்து நிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினை சேவ் பண்ண. மேடம் போலாமான்னு சொல்ல, போலான்னு சொல்லிட்டு வேகமா ஹீரோயின் போக, இங்க என்ன நடக்குது ஒண்ணுமே புரியலன்னு எல்லாருக்கும் பதட்டமா இருக்கு. ஒன்னும் புரியல, அவ யாரை கரெக்ட் பண்ணி வச்சிருக்காலும் தெரியலன்னு சொல்லி அங்க இருக்கிறவங்க எல்லாரும் ஹீரோயினை பத்தி தப்பு தப்பா பேச, மேடம் இதை இதோட விட்டா சரியே வராது, உங்களை பத்தி தப்பா பேசுற எல்லாருக்கும் பதில் கொடுக்கணும், ஓகேவான்னு சொல்லி கேட்க, ஒரு குட்டி பிளாஷ்பேக் ஹீரோயின் யோசிக்கிறா. ஹீரோயின் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி யாரும் கடத்தி வச்சிருக்காங்க, கடத்தி வச்சு காப்பாத்திருக்காங்க. அப்படியே அவளுக்கு ரொம்ப அப்செட்டா இருக்கு. என்னால 7 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை திரும்பவும் நினைச்சு பார்க்கவே முடியல. சாரி, இதை விட்டு நம்ம போயிருந்தா நல்லதுன்னு சொல்ல, வேணாம் இதை விட்டுருங்க, கிட்னாப் பண்ணி பிரேக்கப் பண்ண சொல்லி என்னை எவ்வளவு டார்ச்சர் பண்ணாங்கன்னு சொல்லி யோசிச்சுட்டு இதை இதோட விட்டுறதுதான் நல்லது, இதுக்கு மேல இதுக்கு அண்ணி பண்ண வேணாம், ப்ளீஸ் வேண்டாம் விட்டுருங்க. அவங்க அப்படித்தான், அவங்க என்னோட ஐடென்டிட்டி தெரியாம இருக்கிறது தான் நல்லது, நான் இப்படியே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கப்புறம் ஃபைனலி நம்ம ஹீரோயின் அவளோட வீட்டுக்கு வரா. வீட்டுல அப்படியே இறங்கி வரும்போது அப்பாவுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியா இருக்கு. ஐ, என் பொண்ணு வந்துட்டான்னு சொல்ல, அப்பா நிம்மதியா இருக்குப்பா, உங்களுக்கு சந்தோஷமான்னு சொல்லி கேட்க, ஆமா, நீ எவ்வளவு பெரிய பணக்காரி, அது எல்லாத்தையும் விட்டுட்டு சும்மா தேவையே இல்லாம அந்த இண்டஸ்ட்ரியில போயிருக்கணும்னு ஆசைப்படுற, உன்னை யார் புள்ளி பண்ணாங்கன்னு சொல்லி நான் பாக்குறேன்னு சொல்ல, அப்பா அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன், நீ இடா குரூப்போட
டாட்டர்னு வெளியே தெரிஞ்சா எல்லாரும் உன் பின்னாடி சர்வ் பண்ணுவாங்க. உனக்கு என்ன தேவைன்னு சொல்லு, உனக்கு பிடிச்சதெல்லாம் நான் பண்ணி தரேன்னு சொல்ல. அதெல்லாம் எதுவும் வேணாப்பா, பேசாம இருங்கன்னு சொல்ல. சரி ஓகே விடு, உனக்கு பிடிக்கலன்னா என்ன, இந்த வீட்டோட கீ, இதுதான் உன் வீடு, எப்ப வேணாலும் ஜாலியா நீங்க என்ஜாய் பண்ணிக்கலாம், உள்ள உனக்காக ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன்னு சொல்ல. சர்ப்ரைஸா என்னப்பான்னு கேட்க, போய் பாரு தெரியும்னு சொல்ல. வீட்டுக்குள்ள வந்து பாக்குறா ஹீரோயின். அப்பா இப்பதான் நிம்மதியா இருக்கு, இதுக்கப்புறம் என்னோட லைஃப் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வாழலாம்னு சொல்லி அப்படியே ரூம்குள்ள போய் ஓபன் பண்ணி பாக்குறா. அவளுக்கான ஜுவல்ஸ் ட்ரெஸ் எல்லாமே அங்க இருக்கு. ஸோ ஒன்று சூஸ் பண்ணிட்டு சரி ஓகே குளிச்சு ரெடி ஆயிட்டு வந்துடலாம்னு சொல்லி பாக்குறா. வீடு ரொம்ப கியூட்டா அழகா இருக்கு. அப்படியே பால்கனில நின்று ட்ரிங்க் பண்ணிட்டு இது ஏதோ திங்க் பண்ணிட்டு இருக்கா. அவன் மைண்டுக்குள்ள இது ஏதோ ஓடிட்டு இருக்கு. அப்புறம் ஜாலியா இருக்காங்க மேடம். அப்புறம் புக்ஸ் படிக்கலாம்னு சொல்லி அங்க இருக்க ஹால்ல போய் உட்காந்து புக்ஸ் படிக்கிறது, கேம் விளையாடுறதுன்னு ஒண்ணு பண்ணிட்டு இருக்க. அங்க திடீர்னு பார்த்தா நம்ம ஹீரோ வரான், டவலோட குளிச்சுட்டு வரான். பார்த்தனே ஹீரோனுக்கு செம்ம ஷாக்கு, என்னடா நடக்குது இங்கன்னு சொல்லி பாத்துக்கிட்டே இருக்க. அட பாவி, இவன் கூட இங்கே வந்தாங்கிற மாதிரி செம்ம ஷாக்கா இருக்கு. ஹீரோ அப்படியே வேணும்னே ஹீரோயின் முன்னாடி தொடச்சிக்கிட்டே வந்து நிக்கிறான். சிக்ஸ் பேக் வேற வச்சிருக்கான் போல. அதை பார்க்கவும் ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஏய் நீங்க வந்த குசிங் நேத்துக்கு இங்க வந்தான்னு சொல்லி டக்குனு கண்ண மூட. அப்புறம் ஹீரோ டவலை கட்டலான்னு போறான். டேய் என்னடா பண்ற, அட பாவி பேசாம இருடா அப்படிங்கிற மாதிரி மூஞ்சி எல்லாம் மூடிக்கிறா. ஹீரோ டவலை கழட்டிட்டு பார்க்க உள்ள ஆல்ரெடி அவங்க எல்லாமே போட்டுதான் இருக்கான். இங்க பாரு அதுக்கெல்லாம் அவ்வளவு சீனே கிடையாது விடு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பாத் ட்ரெஸ் போட்டுட்டு ஹீரோனோட பக்கத்துல க்ளோஸ் ஆகிற. ஒழுங்கா அங்க ஓடிடு என் பக்கத்துல வராதுன்னு சொல்ல. கையெடு அப்படின்னு சொல்லி கண்ணை திறந்து பார்க்க அப்பதான் ஹீரோனுக்கு எல்லாம் தெரியுது அவன் ட்ரெஸ்ஸோட தான் இருக்கான்னு. போதும் ஓகேவா, நான் ட்ரெஸ்ஸோட தான் இருக்கேன்னு சொல்ல. ஆமா எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கு முன்னாடி இப்படிதான் நக்கடாவது நிப்பியா, எனக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு சொல்ல. ஹலோ உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு தான் வந்தேன்னு சொல்ல. அப்பா சொன்ன சர்ப்ரைஸ் இதுதானா, அட பாவி நீதான் சர்ப்ரைஸ் ஆங்கிற மாதிரி டென்ஷனா இருக்கு ஹீரோனுக்கு. உன்கிட்ட பேசணும்னா தள்ளி நின்று பேசு, இவ்வளவு க்ளோஸ் எல்லாம் வராதுன்னு சொல்ல. அங்க இருந்து வேகமா ஒரு கார்டு எடுக்கிறான். இங்க பாரு, இது ஆல்ரெடி உனக்கு மட்டும் சொந்தமான வீடு கிடையாது, எனக்கும் தான் அக்ரிமெண்ட் காப்பின்னு சொல்லி கொடுக்க. அடப்பாவி ரெண்டு பேருக்கு சேர்ந்து ஒரே வீடாங்கிற மாதிரி ஷாக்கா இருக்குது ஹீரோனுக்கு. எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் கூட ஒன்னா வேற இருக்கணுமாங்கிற மாதிரி வச்சுட்டு இருக்க. ஃபியூச்சர்ல இந்த வீட்டுல உனக்கு விருப்பம் இருந்தா இருக்கலாம், இல்லன்னா நீ போலாம் அப்படின்னு சொல்ல. போலாமா, நான் எங்க போறேன், நான் போக மாட்டேங்கிற மாதிரி இருக்க. போக மாட்டியா, அது உன்னோட ரூம், இது என்னோட ரூம். உனக்கு 49%, எனக்கு 51%, எனக்கு தான் அதிகம். சோ நான் விருப்பப்பட்டாதான் நீ இங்க இருக்க முடியும். உனக்கு ஓகேன்னா இருந்துக்கம்மா, இல்லன்னா போயிடுன்னு சொல்ல. வேற வழி இல்லாம ஹீரோயின் ஓகேன்னு சொல்லிட்டா. எப்படி இந்த வீட்டுல இருந்து போய் என்ன பண்ண போறோம், இங்கே இருக்கலாம்னு சொல்ல. உனக்கு என் கூட இருக்கணும்னு ஆசை இருந்தா மனசை மாத்திக்கமா, அதான் ஒரு ரூம்னு சொல்ல. போடா அப்படிங்கிற மாதிரி புடிச்சு தள்ளி விட்டு வேகமா அவர் ரூமுக்கு போறா. சே போய் இவன் கூடயா இருக்கணும், ஐயோ அதோ இதை நினைச்சாலே ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்ல. போன் வருது, அட்டன் பண்ணி பேசுறா. சொல்லுங்கன்னு. இவளுக்கு சீக்கிரட்டா யாரோ ஒருத்தர் இருப்பாங்க போல, அதாவது இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு. சோ நாளைக்கு ஒரு ஃபேஷன் ஷோ இருக்கு, ஒரு மீட்டிங் இருக்கு, ஸோ அதுக்கு நீங்க வரீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க. ஓகே இப்போ நான் பப்ளிக்ல வர வேண்டிய அந்த நேரம் வந்துருச்சு, நாளைக்கு கான்ஃபரன்ஸ்க்கு கண்டிப்பா நான் இருப்பேன், சரியா ஓகே தேங்க்ஸ்னு சொல்லிட்டு போனை கட் பண்றா. நாளைக்கு போலாம், போனதுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அதாவது ஹீரோயினா என்ன ரிஜெக்ட் பண்ணலாம், பட் கண்டிப்பா இன்வெஸ்டர் என்ன ரிஜெக்ட் பண்ணவே முடியாதுங்கிற மாதிரி ஹீரோயின் ஏதோ பேசுறா. இவகிட்ட ஏதோ ஐடென்டி இருக்கும் போல, ஸோ அதைத்தான் மேடம் யோசிச்சுட்டு இருக்க. அப்புறம் நம்ம ஹீரோக்கும் ஃபோன் வருது. இந்த மாதிரி மேடம் நாளைக்கு நடக்கிற கான்ஃபரன்ஸ்க்கு வரேன்னு சொல்லியிருக்காங்கன்னு. என்னது கான்ஃபரன்ஸ்க்கு வராளா, ஆமா அங்க இருக்கிற ப்ராஜெக்ட பத்தி பேசணும்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்ல. சரி ஓகே அங்க என்னதான் நடக்குதுன்னு நானும் பாக்குறேன், அந்த ப்ராஜெக்டுக்கு நானும் வருவேன். ஏற்கனவே ஷென்னுக்கு அங்க பிரச்சனை, அந்த வீடியோனால பிரச்சனை போயிட்டு இருக்கு, அவ வரேன்னு வேற சொல்லியிருக்காளாங்கிற மாதிரி டென்ஷனா இருக்கு. ஹீரோக்கு போனை கட் பண்ணிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். ஹீரோயின் போஸ்ட் போட்டிருக்கா, அதை பார்த்துட்டு இவனுக்கு டென்ஷனா இருக்கு. சரி வா பாக்கலாம் உன்னோட கோவம் எப்படின்னு அங்கதான் தெரியும்னு சொல்ல. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த ஹீரோயின் நோட்டிய காட்டினாங்கல்ல, அந்த ஹீரோயின் அந்த ஆக்டர் கூட இன்டிமேட்டா இருக்கா. இங்க பாரு அந்த ஷென் வரேன்னு சொல்லி போட்டிருக்கா, அந்த நீங்க நான் சும்மா விடவே மாட்டேன், அவளை ஏதாவது பண்ணணும்னு சொல்ல. அது எப்படி ஓப்பனா வரலான்னு இருப்பா, நாளைக்கு ஃபேன்ஸ் மூலமா அவளை ஏதாவது டார்ச்சர் பண்ணணும், பாக்கலாம் என்ன நடக்குதுன்னு பாக்கலாங்கிற மாதிரி கடுப்பா கத்திட்டு போன அப்படியே விக்கிறா. இங்க பாரு அவளை பத்தி நீ எதுவும் யோசிக்காத, என்னை பொறுத்த வரைக்கும் நீ தான் எனக்கு இம்பார்ட்டன்ட். புதுசா வர இன்வெஸ்டர் யாருன்னு தெரியல, வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் தெரியும் சரியா அப்படின்னு சொல்ல. எதுவா இருந்தாலும் சரி, எனக்கு உன் கூட இருக்கணும், உன் கூட ஆக்ட் பண்ணணும், அதுவே எனக்கு போதுங்கிற மாதிரி அவ பேசிட்டு இருக்கா. சோ அதுக்கப்புறம் அந்த பார்ட்டி நடக்கிற இடத்து தான் காட்டுறாங்க. பார்ட்டி அப்படி டீப்பா போயிட்டு இருக்க. குவா அங்க இருக்கா, ஹாப்பியா இருக்கா அவளுக்கு, அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு இருக்க. ஹீரோயின் அங்க வரா. ஹீரோயினை பார்த்தோன்னே இவளுக்கு கடுப்பாயிருச்சு. சுத்தி இருக்கிற ஃபேன்ஸ் ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே இவளை பார்த்தோன்னே இந்த பொண்ணு இங்க வந்துச்சு, ஏற்கனவே இவன் மேல தப்பான கேரக்டர்னு சொல்லி ஒரு வீடியோவே போட்டிருக்காங்கன்னு சொல்ல. நீ எதுக்கு இங்க வந்த, உனக்கு என்ன பெரிய இதுன்னு நினைப்பா,
இல்லைன்னா ஹீரோயின் ஆக போற இந்த ஃபீமேல் லீடா வர போறது நான் தான் இந்த ப்ராஜெக்ட்க்கு, ஒழுங்கா ஓடிடுன்னு சொல்ல. ஹலோ, நான் இங்க ஃபீமேல் லீடா வரல, நான் வேற ஒரு வேலையா வந்திருக்கேன்னு சொல்ல. அப்புறம் அந்த ஆக்டர் வரான், அவனை பார்த்தோன்னே தள்ளிடின்னு சொல்லிட்டு புடிச்சு தள்ளி விட்டு அந்த குவா போய் நிக்கிறா. உனக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்ல. ப்ரொடியூசர் வேற கூட வந்திருக்காருன்னு சொல்ல. நானும் வந்திருக்கேன், கண்டிப்பா அந்த ரைட்டர் இங்க வர போறாங்க, அவங்களுக்காக நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்னு எல்லாரும் பேசுறாங்க. ஓ அப்படியா, அந்த ரைட்டர் யாரா இருக்கும்னு சொல்ல. அந்த ரைட்டரோட பேரு கியூ. ஸோ அவங்க ரைட்டருக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கும் இப்ப அவங்க கூட தான் ஒர்க் பண்ணணும்னு ஆசையா இருக்குன்னு அந்த ஹீரோவும் சொல்றான். ஸோ பக்கத்துல இருக்க குவாக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு, நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா ப்ராஜெக்ட் பண்ணா நல்லா இருக்கும்லன்னு சொல்லி பேசிட்டு இருக்க. ஆமா, நீ எப்படி இங்க வந்தேன்னு சொல்லி அந்த ஆக்டர் கேக்குறான். அதுவா, இப்ப நீங்க பேசிட்டு இருந்தீங்களா அந்த பர்சன் நான் தான் அப்படின்னு சொல்ல. என்னது நீ அப்படிங்கிற மாதிரி ஷாக்கா இருக்கு எல்லாருக்கும். ஆமா, ஏன் நான் இருக்க கூடாதான்னு சொல்ல. இங்க பாரு, உன்னை ஆல்ரெடி இந்த நெட்வொர்க்ல இருந்து தூக்கியாச்சு, தேவையே இல்லாம போய் சொல்லிட்டு இருக்காத, ஒழுங்கா இங்க இருந்து ஓடிடுன்னு குவா சொல்றா. அதை கேட்டோடனே ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு. போதும், நீ விளையாடாத, ஒழுங்கா போன்னு சொல்ல. என்ன பார்த்தா உங்களுக்கு பயமா இருக்கா? என்னது உன்னை பார்த்து பயமா இருக்கா? நீ என்ன அவ்வளவு பெரிய பணக்கார பொண்ணா? பேசாம போயிடுன்னு சொல்ல. மொபைல் எடுக்கலன்னு சொல்லி பேக் ஓபன் பண்ணி பாக்குறான், மொபைல காணும். என் மொபைல வேற மறந்துட்டேன்னு சொல்ல. இவ பிரச்சனை பண்றதுக்காகவே இங்க வந்திருப்பா, ஒழுங்கா இவளை இங்க இருந்து விரட்டுங்கன்னு சொல்ல. அதுக்குள்ள அங்க ஹீரோ வரான். கோ குரூப்ல இருந்து ஆள் வந்தாச்சு அப்படின்னு சொல்ல. எல்லாரும் திரும்பி பாக்குறாங்க. ஹீரோயினுக்கு ஷாக்கா இருக்கு. அடப்பாவி, இவனுக்கு எப்படி என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரியில இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் வந்தது, இதுக்கு முன்னாடி நீ இருக்கவே மாட்டானேங்கிற மாதிரி ஷாக்கா இருக்கு ஹீரோயினுக்கு. அப்புறம் அங்க இருக்கிற எல்லாரும் அப்படியே ஹீரோவை தான் வெல்கம் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் தான் கோ குரூப்போட பிரசிடென்ட்னு சொல்ல. வாவ் சூப்பர், இவர் தான் ஒன் ஆஃப் த இன்வெஸ்டரா அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் ஷாக்கா இருக்கு. ஹீரோயினுக்கு பெரிய ஷாக்கு, இவன் ஏன்டா வந்தா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. வா, உங்க கூட ஒர்க் பண்ண நான் கொடுத்து வச்சிருக்கேன்னு சொல்லி அந்த பொண்ணு அந்த ஆக்டரும் மாத்தி மாத்தி பேச. ஆமா, எதுக்கு இந்த மாதிரி பண்ற, போனை மறந்துட்டு வந்துட்ட, இந்தா என் கார்ல இருந்ததுன்னு சொல்லி கொடுக்க. கார்ல இருந்ததா? இவங்க ரெண்டு பேருக்கு இடையில என்ன போயிட்டு இருக்குங்கிற மாதிரி எல்லாரும் புலம்பிட்டு இருக்காங்க. அப்புறம் இந்த ஆக்டர் சொல்றான், அவங்க ரெண்டு பேரும் முன்னாடி தெரிஞ்சவங்க போல, பார்த்து நடந்துக்கன்னு சொல்ல. சரி ஓகே, நான் அமைதியா இருக்க. சார், உங்க கூட ஒர்க் பண்றதுல எனக்கு ரொம்ப ஹாப்பின்னு சொல்லி இந்த ஆக்டர் சொல்றான். அது வந்து கை எடுத்துட்டு பேசுறீங்களா? இப்ப ஏதோ தப்பா ஏதோ பேசிட்டு இருந்த மாதிரி இருந்தது, அது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், தெரியாம பேசிட்டோம் அப்படின்னு சொல்ல. சாரி அப்படின்னு சொல்லி அந்த ஆக்டர் ஹீரோயின் கிட்ட மன்னிப்பு கேட்கறான். பக்கத்துல இருக்க அந்த பொண்ணு கிட்ட மன்னிப்பு கேளுடின்னு சொல்ல. இவகிட்டே என்ன மன்னிப்பு கேட்கணுங்கிற மாதிரி டென்ஷனா இருக்கு அவளுக்கு. அப்புறம் ஹீரோ அப்படியே க்ளோஸா போக, நீ முதல்ல அமைதியாரு, வா உள்ள போய் பேசலான்னு சொல்ல. ஹீரோயின் கையை பிடிச்சோன்னு ஹீரோ அப்படி டோட்டலா மாறிட்டான். அதுக்கப்புறம் வான்னு சொல்லிட்டு ஹீரோயினும் கூப்பிட்டு ரெண்டு பேரும் போறாங்க. இதை பாக்குற குவாக்கு செம்ம டென்ஷனா இருக்கு. சே, நீ அவன் பின்னாடி வச்சுட்டு தான் ஓவரா பண்றியா, பாத்துக்க வேண்டிய ஒண்ணுங்கிற மாதிரி முறைச்சுக்கிட்டே இருக்க. ஹீரோயின் போய் உட்காரா. இங்க பாரு, நீ இந்த மாதிரி பிசினஸ் எல்லாம் வரவே மாட்டேன், எதுக்கு வந்த அப்படின்னு சொல்லி ஹீரோ பார்த்து கேட்க. ஏமா, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்க கூடாதா? எனக்கு என்னமோ இன்ட்ரெஸ்டா இருந்தது, அதான் வந்தேன். சோ உன்னை பார்க்கணும் போல இருந்ததா, பக்கத்துல வந்துட்டு சொல்லி பேச ஆரம்பிக்க. இவ்வளவு க்ளோஸ் எல்லாம் வராத சரியா, நீ இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வரமாட்டேன்னு நினைச்சேன், திடீர்னு வர எனக்கு ஷாக்கா இருக்குன்னு சொல்ல. நீ எவ்வளவு நாள் இங்க இன்ட்ரெஸ்டா இருக்கியோ அந்த அளவுக்கு நானும் இருப்பேன். அப்புறம் இந்த பென்ட்ரைவ் உனக்கு யூஸ் ஆக வச்சுக்கோன்னு கொடுக்க. பென்ட்ரைவா? இது எதுக்கு? இதுல உனக்கு பிடிக்காத ரெண்டு பேரை பத்தின வீடியோ இருக்கு, லீக் ஆயிருக்கு, வச்சுக்கோமா, உனக்கு யூஸ் ஆகும்னு சொல்ல. ஹீரோயின் சரி ஓகேன்னு சொல்லி வாங்கி அதை வச்சுக்கிறா. அப்புறம் கால் வருது ஹீரோனுக்கு, நான் பேசணும் வரேன்னு சொல்லிட்டு வேகமா அந்த பக்கம் போக. ஹீரோ அப்படியே சிரிச்சிட்டு இருக்கான். வெளியே வந்து பார்த்தா அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. இங்க பாரு, அந்த லிங்க மாட்டி உடைக்க ஏதாவது ஒரு பிளான் பண்ணணும், அவளை எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்தணும், அவ கூல்ட்ரிங்க்ஸ்ல மாத்திரையை கலந்து கொடுத்து அவளை ஒரு வெயிட்டர் கூட ஒன்னா இருக்கிற மாதிரி வீடியோ எடுத்து போட்டு விட்டுலான்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் ஹீரோனும் கேட்டா. கரெக்டா வெளியே போக ஒரு வெயிட்டர் வந்து அவளுக்கு ட்ரிங்க்ஸ் கொடுக்குறான். ட்ரிங்க்ஸை குடிச்ச உடனே அப்படியே ஹீரோனுக்கு லைட்டா மயக்கம் வர மாதிரி இருக்கு. மயங்க அப்படியே விழுக போறா. மேடம் மேடம் வாங்க, உங்களை ரூம்குள்ள நான் கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போக. இது எல்லாத்தையும் குவா பாக்குறா. குவாக்கு செம ஹாப்பியா இருக்கு, என் பிளான் எல்லாம் சரியா ஒர்க் அவுட் ஆகுது பாங்குற மாதிரி இருக்க. ஹீரோயின் அப்படியே போயிட்டே இருக்கா. ஹீரோனை கூப்பிட்டு அந்த வெயிட்டர் போக. போடி போ, இன்னும் கொஞ்ச நேரத்துல உன்னோட வீடியோ வெளியே வர போகுதுன்னு சொல்லி ஹாப்பியா இருக்கா. அதுக்கப்புறம் அங்க ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. சோ முக்கியமான இன்வெஸ்டரை உங்களுக்காக இன்டர்வியூ கொடுக்க போறேன், இதுல நடிக்க போற ஆக்டர்ஸ் எல்லாரும் வாங்கன்னு சொல்ல. எல்லாரும் மாத்தி மாத்தி அவங்கள பத்தி பேசிட்டு இருக்க. அங்க பார்த்தா வீடியோங்கிற பேர்ல இவங்க ரெண்டு பேரும் நேற்று நைட்டு கில்மா பண்ணாங்கல்ல, அந்த வீடியோ ஓடிட்டு இருக்கு. யார் அந்த பொண்ணு? ஆமா, அந்த ஆக்டர் கூட இருக்கிறது யாருன்னு சொல்லி எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒண்ணுமே புரியல. அடி பாவி, என்னை ஏமாத்திட்டு அப்படிங்கிற மாதிரி இந்த ஆக்டர் பக்கத்துல இருக்க குவா கண்ணத்துலயே ஒரு ஆறாரிதான். வாவ், என்னதான் தேடிட்டு இருந்தியா நீன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து நிக்க. அப்பதான் ஒரு பிளாஷ்பேக். ஹீரோயின் மயங்கிட்டான்னு நினைச்சு அவ பக்கத்துல க்ளோஸா போக, பக்கத்துல இருக்க ஃபிளவர் வாஸ் எடுத்து மண்டையிலேயே போட்டா. அப்படியே அந்த வெயிட்டர் கீழே விழுக. அந்த ட்ரிங்க்ஸை துப்பிட்டு என்கிட்டயே வா அப்படிங்கிற மாதிரி மறைச்சிட்டு இருக்க. கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வரான். அங்க இருக்க கேமரா வேற ஒர்க் ஆயிட்டு இருக்கு. பரவாயில்ல, உன்னோட மெத்தட் இப்பதான் எனக்கு புரியுதுங்கிற மாதிரி இருக்க. ஹீரோவை பார்த்தோன்னே ஹீரோனுக்கு ஹாப்பி ஆயிடுச்சு. ஓடி வந்து ஹீரோ ஹக் பண்ணிக்கிறான். இங்க பாரு, எனக்கு எதுவும் இல்லைன்னு நல்லாதான் இருக்கே விடுன்னு சொல்ல. உண்மையும் நல்லா இருக்கியா? நல்லாதான் இருக்கேன், அவனைத்தான் அடிச்சு போட்டேன்னு சொல்ல. நீ நல்லா இருந்தா அதே போதும், இவனை நான் பாத்துக்கிறேன், விடு விடு அப்படிங்கிற மாதிரி சொல்ல. சரி, என்னை பத்தி நீ கவலைப்படாத, எனக்காக நிறைய ஹெல்ப் பண்ணிருக்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லிட்டு அங்க இருந்து வந்திருப்பா.
அப்புறம் இங்க வந்தோடனே டென்ஷன் ஆச்சு குவாக்கு. அடி பாவி, என்ன பத்தின இந்த மாதிரி நியூஸ் வெளியே வர வைக்கிறதுக்கு எவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நான் ஹீரோ நாங்க கூட இருந்தாலும் இதெல்லாம் பண்ணேன்னு சொல்ல, அப்ப அதுல நீதான் இருக்காங்க உண்மை ஒத்துக்கிறியா? பேக் போஸ்ட் மட்டும் தான் தெரிஞ்சது, எல்லாரும் யோசிச்சுட்டே இருந்தாங்கன்னு சொல்ல டக்குனு எல்லாரும் குவா கிட்ட பேச வராங்க. அப்ப உங்க 2 பேருக்கு இடையில அஃபேர் இருந்ததா? உண்மை சொல்லுங்க, உண்மை சொல்லுங்க, இந்த வீடியோல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க டென்ஷன் ஆச்சு ஹீரோனுக்கு. வேகமா போய் இந்த ஆக்கரோட கண்ணத்திலே ஒரு அறாருதா. அடி அட பாவி, நீதாண்டா இதுக்கெல்லாம் காரணம்னு சொல்ல 2 பேரும் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாங்க. உங்க 2 பேருக்கு இடையில என்னதான் போயிட்டு இருக்கு சொல்லுங்கன்னு சொல்ல, ஆசைப்பட்டது நடந்துருச்சு, என்னோட வழி இப்போ உனக்கு புரியுதாங்கிற மாதிரி குவாவை பார்த்தா அப்படியே ஹீரோன் பேசிட்டு இருக்க. எனக்கு இங்க இருக்க பிடிக்கல, வெளியே போலாம் போல இருக்கு, போலாமா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ வா அப்படின்னு சொல்லி ஹீரோனோட கையை பிடிக்க, கையை விடு நான் முன்னாடி போறேங்கிற மாதிரி போக இவன் மட்டும் திரும்பவே மாட்டாங்கிற மாதிரி புலம்பிட்டே ஹீரோ அப்படியே பின்னாடி போறான். அதுக்கப்புறம் ஒரு வழியா வீட்டுக்கு வந்தாச்சு. அங்க சோசியல் மீடியால என்ன போயிட்டு இருக்குன்னு பார்த்துட்டே இருக்க ஹீரோ குக் பண்ணிட்டு இதை சாப்பிட்டு பாருன்னு சொல்ல, இன்னைக்கு ரொம்ப ரொம்ப எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்க, தேங்க்யூ. அப்புறம் உன்கிட்ட தேங்க்ஸ் சொல்லணும்னு நான் உனக்கு சமைச்சு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டா நீ எல்லாத்தையும் சமைச்சு கொடுக்குற. அப்படியா, எனக்கு உனக்கு சமைச்சு கொடுக்கணும்னு தோணுச்சு பண்ணு. அப்புறம் அந்த ரைட்டர் கியூவை நான் மீட் பண்ணும், அதுதான் என்னோட வாழ்க்கையில ஒரு லட்சியம் சொல்ல, உனக்கு கியூ அவ்வளவு பிடிக்குமா? கியூவை பத்தி எனக்கு தெரியாது, பட் அவங்கள பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். கியூவோட எல்லா ஒர்க்குமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த ரைட்டரை ஒரே ஒரு டைமாவது மீட் பண்ணணும். மீட் பண்ண உடனே ஒரே ஒரு டைம் ஹக் பண்ணிக்கணும் போல தோணுதுன்னு சொல்ல, எனது ஹக்கிங்கா, அதெல்லாம் ஒண்ணு வேணாம்னு சொல்ல, சரி இங்க இருக்க ஃபுட் எல்லாம் நீ சாப்பிட மாட்டியான்னு சொல்லி கேட்க, சாப்பிட்டு தானே இருக்கேன், உன்னோட ஃபேவரட்டானது நிறைய செஞ்சிருக்கேன்னு சொல்ல, பரவாயில்ல இத்தனை வருஷம் ஆனாலும் எனக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கேன்னு சொல்லிக்கிறேன்னு சொல்றா. ஸோ அதுக்கப்புறம் 2 பேரும் சாப்பிட்டு இருக்க, எப்பயுமே உனக்கு பிடிச்சதுதான் பண்ணணும்னு ஆசைப்படுவேன், நீ தான் என்னை விட்டு போகணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு எனக்கு இன்னொரு சான்ஸ் தரையா அப்படின்னு சொல்லி கேட்கலான்னு போறான். எனக்கு தூக்கம் வருது நான் போறேன்னு சொல்லிட்டு வேகமா ஹீரோயின் அந்த பக்கம் போறா. ஹீரோ பேசுறதுக்கு அவாய்ட் பண்ற மாதிரி அவன் அந்த பக்கம் போக ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கு. பரவாயில்ல விட வெயிட் பண்றேங்கிற மாதிரி ட்ரிங்க குடிச்சிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கான் ஹீரோ. அதுக்கப்புறம் ஹீரோயின் இங்க வந்துட்டா. ரூம்குள்ள வந்து அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. சாரி, என்னால அந்த கவலைக்குள்ள திரும்பவும் போக முடியாது, உன்னை நான் வேணான்னு ரிஜெக்ட் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் என்னால உன்னை சூஸ் பண்ண முடியாது, ப்ளீஸ் என்னை புரிஞ்சுக்கோ, எனக்கு நடந்தது இன்னும் மறக்க முடியல என்னால அப்படின்னு சொல்லி ஏதோ ஃபீல் பண்றா. உன்கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிறது நல்லதுன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு அடுத்த நாள் ஹீரோயின் ஆபீஸ்க்கு போறா. அங்க ஆபீஸ்ல ஹீரோயின்கான மீட்டிங். அங்க போறத பார்த்தா அங்க இருக்கிறவங்க எல்லாருமே ஹீரோயினை பத்தியும் அந்த ஆபீஸ பத்தியும் தப்பு தப்பா பேசிட்டு இருக்காங்க. அது எல்லாத்தையும் கேட்கிற ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி அப்செட்டா இருக்கு. அப்புறம் ஹீரோயின் உள்ள போனோன்னு எல்லாரும் வாங்க மேடம் உங்களுக்கு கதை வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்ல, அங்க இருக்க ப்ராஜெக்ட பத்தி கேட்க பழைய ரிப்போர்ட்டை பத்தி தான் எல்லாரும் சொல்றாங்க. இப்ப என்ன நடந்துட்டு இருக்குன்னு கூட அவங்க யாருக்கும் எதுவும் தெரியல. செம்ம டென்ஷன் ஆச்சு ஹீரோயினுக்கு. சரி ஓகே, இந்த ரிப்போர்ட் எல்லாம் பழைய ரிப்போர்ட், ஒழுங்கா புது ரிப்போர்ட் ரெடி பண்ணுங்க, எல்லாத்தையும் நான் செக் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துட்டு அப்புறம் அப்பாவை மீட் பண்றதுக்காக போறா. அப்பா கேக்குறாரு கம்பெனில ஒர்க் எப்படி போகுதுன்னு. அப்பா நிறைய தப்பு இருக்குப்பா, எல்லாத்தையும் சரி பண்ணணும்னு சொல்ல, சரி உனக்கு பிடிச்ச மாதிரி எல்லாத்தையும் மாத்திக்கன்னு சொல்ல, அப்பா எனக்கு பிளைண்ட் டேட்க்கு போகணும் அரேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்ல, ஆமா நீயும் ஜிங்கோ ஆல்ரெடி ஸ்வீட் ஹார்ட்ஸ், பேசாம நீங்களே ஒன்னா இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்ல, அப்பா நான் சொல்றதை கேளுங்க பிளைண்ட் டேட் அரேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வேகமா போறா. ஹீரோ கிட்ட இருந்து தள்ளி இருக்குன்னா அது ஒண்ணுதான் பதில் அப்படிங்கிற மாதிரி அவ யோசிச்சுட்டு இருக்கா. அங்க பார்த்தா பிளைண்ட் டேட்க்கு வர்றது யாருன்னு பார்த்தா ஹீரோ நினைக்கிறான். நீ எதுக்குடா இங்கே வந்தேங்கிற மாதிரி கேட்க, உன்னோட பிளைண்ட் டேட்டா நான் வந்திருக்கேன், ஜஸ்ட் நீ யார் கூட பிளைண்ட் டேட் பண்றேன்னு பார்க்க வேணாமான்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, தேவையில்லாம என்னோட வழியில நீ வராதுன்னு சொல்ல, ஹீரோ அப்படியே ரிங் எடுத்து ஹீரோனுக்கு ப்ரப்போஸ் பண்ண போறான். ஹீரோனுக்கு ஒரு மாதிரி அப்செட்டா இருக்கு. இதே என்னடா பண்றேங்கிற மாதிரி ஷாக்கா இருக்கு. ப்ளீஸ் எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடு, உனக்காக பார்த்து பார்த்து பண்ணேன், என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு சொல்ல, டக்குனு ரிங்க மூடி வச்சுட்டு அந்த பக்கம் ஓட, பரவாயில்ல விடு வெயிட் பண்றேன் உனக்காக, எவ்வளவு நாள் ஆனாலும் வெயிட் பண்ணுவேன்னு சொல்ல, அதுக்கப்புறம் போன் பண்ணி யாருக்கும் நம்ம ஹீரோனை பத்தின இன்ஃபர்மேஷன்லாம் கேட்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் புதுசா ஒரு வெரைட்டி ஷோ ஒன்று பண்றாங்க டிவில. ஸோ நம்ம ஹீரோயின் அதுல பார்ட்டிசிபேட் பண்றா. ஸோ ஹீரோயின் அந்த இடத்துக்கு வர அவுட்டிங் எல்லாம் போய் பண்றதுதான். ஸோ ஹீரோ கிட்ட இருந்து தப்பிக்கணுங்கிற கதை ஏதோ பண்ணிட்டு இருக்கா. அங்க பார்த்தா குவா வந்து நிக்கிறா. ஓ நீயும் இதுல பார்ட்டிசிபேட் பண்றியா, இது பார்க்கவே இல்லைன்னு சொல்லி குவா சொல்ல, உன்ன மாதிரி ஒரு ஆள் வரும்போது ஏன் இந்த மாதிரி ஒரு ஆள் வர மாட்டாங்களா, உன் வேலையை பார்த்துட்டு நீ இருன்னு சொல்லி 2 பேருக்கு இடையில ஆர்கியூமெண்ட் போயிட்டே இருக்கு. உன்ன மாதிரி ஒருத்தி என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரியே வேணும்னு போயிட்ட, திரும்ப இதை வர மாட்டேன்னு நினைச்சேன்னு சொல்ல, திரும்பி பார்த்தா இன்னொரு பொண்ணு வரா, இவ பேரு யூரி. ஹாய் எப்படி இருக்க, ரொம்ப நாளாச்சு உன்னை பார்த்தேன்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட வந்து பேச, ஹீரோயினுக்கு சுத்தமா அவளை பார்த்தா பிடிக்கல, எனக்கு உங்ககிட்ட பேச விருப்பம் இல்லைன்னு சொல்ல, நீங்க ஃபேம் யூரி தானே, உங்களை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி குவா பேசுறா. பட் நம்ம ஹீரோனுக்கு அவளை பார்த்தாலே பிடிக்காது போல. இவ கையை பிடிச்சி வேற இதை சொல்லிட்டு, இன்னும் நீ கூட ஒன்னா இருக்கே இல்ல பிரேக்கப் பண்ணிட்டேன்னு சொல்லி கேட்க, அது உனக்கு தேவையில்லாத வேலைன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போக டென்ஷன் ஆகுது. அப்படியே யூரி நின்றுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அங்க எல்லாருக்கும் இன்ட்ரோ கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த வெரைட்டி ஷோக்கு யார் யார் வராங்க அப்படிங்கறத பத்தி தான் இப்ப நீங்க பார்க்க போறீங்கன்னு சொல்ல, ஃபர்ஸ்ட் லீடிங் ஆக்டர்ஸ் குவா, அடுத்து ப்ரொடியூசர், அப்புறம் நீங்க அப்படின்னு சொல்லி 3 பேருக்கும் இன்ட்ரோ கொடுக்க 3 பேர் வராங்க. பார்த்தோன்னே எல்லாருக்கும் ஹாப்பியா இருக்கு. ஸோ அடுத்து மேல் கெஸ்ட் அப்படின்னு சொல்லி சிங்கர் ஒருத்தர் வரான். அப்புறம் ஹேண்ட்னு சொல்லி ஒருத்தர் வராரு. எல்லாரும் வந்தாச்சு.
ஃபைனலி நம்மளோட முக்கியமான ஒரு கெஸ்ட் வர போறாருன்னு சொல்ல, அங்க பார்த்தா நம்ம ஹீரோ அவ்வளவு நேரம் பிரசிடென்டா கண்ணாடி போட்டு இருந்தவன் இப்போ ஷோக்கு வர்றதுக்காக கண்ணாடி கழட்டி போட்டு ரொம்ப யங்கா வந்து நிக்கலாம் போல. சோ எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தெரிஞ்ச மிஸ்டர் கு வந்திருக்காரு. இங்க ஒரு பாக்ஸ் இருக்கு, இந்த பாக்ஸ்ல இருக்க பேப்பர் எடுத்து அதுக்கான பதில நீங்க சொல்லணும். ஓகேவா? சீக்கிரமா உண்மையான பதில சொல்வீங்கன்னு எதிர்பார்க்கறேன்னு சொல்ல, ஃபர்ஸ்ட் எடுக்க போறது நம்ம ஹீரோ தான். ஹீரோ எடுத்துனே ஒரு மாதிரி இருக்கு, உங்களுக்கு பிடிச்சவங்க யாராவது இங்க இருக்காங்களா அப்படின்னு சொல்ல, அவங்களுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன்னு சொல்ல, என்னடா நடக்குது, அந்த பொண்ணை கரெக்ட் பண்ணதான் வந்திருக்காங்க, யார் அந்த பொண்ணுன்னு சொல்லி எல்லாரும் பேச, அதுக்கப்புறம் ஒரு சீட் எடுக்கிற அந்த யூரிக்கு ஒருத்தர் லவ் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்க, எனக்கு சின்ன வயசுல இருந்து ஒருத்தர் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஓ நீங்க ஹை ஸ்கூல் படிக்கும் போது ஒருத்தர் பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்களே, அது யாரா இருக்குன்னு சொல்லி வேணும்னே அந்த குவா பேசிட்டே இருக்க. அடுத்து அங்க இருந்து நம்ம ஹீரோயின் எடுக்கிறா. சோ அவளுக்கு அந்த பிரேக்கப் பண்ணதை பத்தி கேட்க, ஆல்ரெடி நாங்க பிரேக்கப் பண்ணியாச்சு, என்ன சீட் பண்ணிட்டான், அதனாலதான் பிரேக்கப் பண்ணேங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றா. இதை கேட்கும் போது யூரிக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஓ நீ பார்த்தது எதுவும் அது உண்மையான்னு யோசிச்சு பாருன்னு சொல்ல, அப்புறம் குட்டி பிளாஷ்பேக் எதனால பிரேக்கப் பண்ணான்னு, அதாவது இந்த யூரி வேணும்னே ஹீரோ கூட ஒன்னா இருக்க மாதிரி அப்படியே ஹக் பண்ணிக்கிறா. வா போலன்னு சொல்லி உள்ள கூட்டிட்டு போக, இதெல்லாம் பாக்குற நம்ம ஹீரோயின் அங்க இருந்து கோச்சிட்டு பிரேக்கப் பண்ணிருப்பா போல. ஹீரோ அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றான். சாரி நீங்க எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு இங்க எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்ல, ஹீரோக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. என்ன நடக்குதுன்னு ஒண்ணும் புரியல. இப்ப நம்ம குவா கரெக்ட் பண்ண போறது யாரு, யூரியா இல்ல நீங்க ஷாக்கா இருக்குன்னு சொல்ல, அதுக்குள்ள சோசியல் மீடியா ஃபுல்லா யூரிய பத்தி ஹீரோவை பத்தி நிறைய நியூஸ் போய்கிட்டே இருக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது யூரிக்கே ஹாப்பியா இருக்கு. குவா கூட சொல்றா, நீங்க ரெண்டு பேரும் பர்ஃபெக்டான மேட்ச், மத்தவங்க மாதிரி எல்லாம் இல்ல அப்படின்னு சொல்ல, ஆமா அதான உண்மை அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் மனசுக்குள்ள முறைச்சுக்கிட்டே அப்படியே ஹீரோ பார்த்துக்கிட்டே இருக்க, ஆக்சுவலி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்ல, பேசுறதுக்கு என்ன இருக்கு, நான் உண்மை சொல்றேன்னு சொல்லிட்டு, அது உண்மை கிடையாது, ஆக்சுவலி நான் லவ் பண்ற பர்சன், நான் ஃபர்ஸ்ட் கிஸ் பண்ண பர்சன், ஹக் பண்ண பர்சன் எல்லாமே ஒரே ஒருத்தன் தான், அது வேற யாரும் இல்ல நீங்க தான், அவங்கள கரெக்ட் பண்றதுக்காக இந்த ஷோக்கே நான் வந்தேன் அப்படின்னு சொல்றான். அதை கேட்டுட்டு யூரிக்கு செம அப்செட்டா இருக்கு. என்ன சொல்றீங்க, இந்த மாதிரி ஒருத்தவங்க எப்படி நீங்க சூஸ் பண்ணீங்க, உங்களுக்கு பர்ஃபெக்ட் மேட்ச்னா யூரி மட்டும்தான், எல்லாரும் உங்களுக்கு ஷிப் பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னு சொல்ல, கரெக்ட் இது காம்படிஷன் தானே தேவையில்லாத பத்தி எல்லாம் பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்ல, ஆமா உனக்கு இதெல்லாம் பிடிக்காது எனக்கு தெரியும்னு சொல்ல, உடனே யூரி சண்டை போட ஆரம்பிச்சிட்டா. பாக்கலாம் இப்ப நம்ம ரெண்டு பேர்ல யாரு வின் பண்றாங்களோ அவங்களுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் காத்திருக்குன்னு யூரி சொல்ல, ஆமா இப்ப ரெண்டு பேரும் போட்டி போடுங்க, யாரு வின் பண்றீங்களோ அவங்க என்ன ஹேக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்ல, அதை கேட்டுட்டு யூரிக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. சோ என்ன நடக்குதுன்னு பாத்தீங்களான்னு சோசியல் மீடியா ஃபுல்லா இதை பத்தி தான் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அங்க பார்த்தா ஒரு ரேசிங் நடக்க போகுது ஹீரோயினுக்கும் யூரிக்கும் இடையில. யூரி ஒரு பெரிய ரேசர் போல, ரேசர் காஸ்டியூம்ல நிக்கிறா. அப்புறம் அவளை பத்தி பெருமையா அது இதுன்னு எல்லாரும் பேசிட்டே இருக்க, இவளை பீட் பண்ண ஆளே இல்லப்பா, நிறைய அவார்ட்ஸ் எல்லாம் வின் பண்ணிருக்கான்னு சொல்லி அங்க இருக்கிற ரெண்டு மேல் லீட்ஸே பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தா அங்க இன்னொரு கார் வருது, ஸ்போர்ட்ஸ் கார். அதுல பார்த்தா நம்ம ஹீரோயின் இருக்கா. ஹீரோயின் ஸ்போர்ட் ட்ரெஸ்ஸோட வரா. என்னம்மா என்கிட்ட போட்டி போட வந்துட்ட போல இருக்கு, தோத்து போயிட்டா உனக்கு மூஞ்சி எப்படி இருக்கும்னு தெரியுமாங்கிற மாதிரி ரெண்டு பேரும் ஆர்கியூ பண்றாங்க. நான் தான் பெஸ்ட் நீ தான் பெஸ்ட்னு சொல்லி ரேசர் ஸ்டார்ட் பண்றாங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது யூரி தான் ஃபர்ஸ்ட் போறா. வாவ் சூப்பர் இல்ல, யூரி தான் எப்பயும் வின் பண்ணுவாங்கிற மாதிரி வேணும்னே அந்த குவா பேசிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் பார்த்தா லைட்டா ஸ்லோ ஆகுது யூரியோட காரு. அங்க நம்ம ஹீரோயின் அப்படியே சுத்தி சுத்தி முன்னாடி போய் நிக்கிறா. எல்லாருக்கும் ஷாக்கா இருக்கு, என்னடா நடக்குதுங்க ஒன்னும் புரியல, கார்னர்ல கூட இந்த பொண்ணு பீட் பண்ணிட்டு போறாளே அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினை பத்தி பேசிட்டு இருக்கு. ஹீரோக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஒரு வழியா வின் பண்ணது நம்ம ஹீரோயின் தான். ஹீரோயின் வின் பண்ணனால ரொம்ப ஹாப்பியா இருக்க. உடனே யூரிக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. அமைதியா இருக்கா, எதுவுமே பேசாம. கண்டிப்பா இவளை நான் ஷிப் பண்ணவே போறேன்னு சொல்லி அங்க இருக்க ஒரு சிங்கர் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றான். இதுக்கப்புறம் என்னோட ரோல் மாடல் எல்லாமே நீதான் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினை பத்தி பேசிட்டு இருக்கான். அப்புறம் யூரிக்கு அசிங்கமா போச்சு, அங்க இருந்து ஓடி போயிட்டா. அப்புறம் ஹீரோயினை பிடிச்சி ஹீரோ ஹேக் பண்ணிட்டு உன்னோட ரிவார்டு உனக்கு தரேன்னு சொல்ல, ஒன்றும் தேவையில்லை விடுங்கிற மாதிரி பிடிச்சி தள்ளி விட்டுட்டு இருக்க. அப்படியே அதை பார்க்க யூரிக்கு கஷ்டமா இருக்கு. உன்னை பீட் பண்ண வேண்டியன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போக, உனக்கா விடுறா எல்லாருக்கும் அவளை பத்தி தெரிஞ்சிரு விடுறான்னு சொல்லிட்டு ஒரு அடி அடிச்சு அந்த பக்கம் ஓடி போயிட்டா. அடி பாவி அடிச்சுட்டு போறாளேங்கிற மாதிரி இருக்க. அதுக்கப்புறம் எல்லாரும் உட்காந்து அங்க ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. யூரிக்கு மட்டும் அங்க இருக்க பிடிக்கல, ஓடி போயிட்டா போல. குவா வேணும்னே ஹீரோயினை பத்தி ஓட்டிட்டே இருக்கா. இது என்ன பெரிய இந்த வேலையா, நம்ம யூரி விடவா அப்படிங்கிற மாதிரி பேச, உன் யூரியே தோத்து போயிட்டாமாங்கிற மாதிரி அந்த ரெண்டு பசங்க வேணும்னே குவா ஓட்டிட்டு இருக்க. ஆமா உனக்கு மூளை இருக்கா இல்லையா, வின் பண்ணது யாருன்னு சொல்லி ஹீரோயின் கேட்க, அப்புறம் எனக்கு உங்க கூட ட்ரிங்க் பண்ண போல இருக்குன்னு சொல்லிட்டு அந்த சிங்கர் சொல்றான். அவ ட்ரிங்க் பண்ண மாட்டா, நான் பண்றேன்னு சொல்லிட்டு ஹீரோ புடுங்குறான். அதெல்லாம் ஒண்ணு வேணாம், எனக்கே பண்ண தெரியும், உன்னை யார் கேட்டாங்கிற மாதிரி ஹீரோயின் குடிக்கிறா. அடி பாவி குடிச்சா உனக்கு தண்டி பிரச்சனைங்கிற மாதிரி முறைச்சிட்டே இருக்க. குடிச்சிட்டு மேடம் ஃபுல் போதை மட்டை ஆயிட்டாங்க போல, இதுக்கு மேல இவங்க இருந்தா அவ்வளவுதான்னு சொல்லிட்டு ஹீரோயினை தூக்கிட்டு ஹீரோ போறான்.
அங்க பார்த்தா ஹீரோயின் நான் ஏன் ரூமுக்கு போக மாட்டேன் ஓரமுக்கு தான் வருவேன்னு ஓவர ஆல்டர் பண்ணிட்டு இருக்கா. தாங்க முடியல ஹீரோக்கு. உண்மையதான் சொல்றேன்னு சொல்லி தூக்கிட்டு வர அங்க ஹக் பண்ணிக்கிறா, கிஸ் பண்ற மாதிரி பக்கத்துல போறா. இங்க பாருமா, நீ எல்லாத்தையும் பண்ணிட்டு காலையில என்ன திட்டுவ, பேசாம ஒழுங்கா இங்கேயே இருன்னு சொல்ல, அதெல்லாம் முடியாது, நீ என் கூடயே இருன்னு சொல்லிட்டு ஓவரா அங்க அன்பு பண்ணிட்டு இருக்கா. ஹீரோக்கு வேற வழி தெரியல, என்ன பண்றதுன்னு ஹீரோயின் கூடயே இருக்க. இரு எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்ல, உனக்கு நல்லா தெரியும்ல நீ யார் கூட இருக்க போற, நான் உன் கூட தான் இருக்க போறேன், என்ன உனக்கு பிடிக்குமா, ரொம்ப ரொம்ப பிடிக்கும், இதெல்லாம் நீ தப்பா காலையில நான் இதெல்லாம் சொல்லவே இல்லைன்னு சொன்னா, அப்படி சொன்னா என் சொத்து முழுக்க உனக்கே கொடுத்துறேன்னு சொல்லிட்டு காமெடி பண்ணிட்டு இருக்கா. எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிட்டு அப்புறம் ஹீரோயின் 2 பேரும் ஒன்னா இருக்காங்க. பட் இன்டிமேட்டாலாம் இருக்குல்ல. காலையில நம்ம ஹீரோயின் எந்திரிக்கிறா. என்னடா என் பெட்டு இப்படி டைட்டா இருக்குன்னு சொல்லி பார்க்க அங்க ஹீரோ இருக்கான். செம சாக்கு. அட பாவி, நான் எப்படா ஓரம் போகணும்னு சொல்லி கேட்க, நேற்று நீதாம்மா எல்லாத்தையும் பண்ண, பாரு என்னை எப்படி பண்ணி வச்சிருக்கேன்னு. அப்புறம் இதெல்லாம் நீ இல்லைன்னு சொல்லுவேன்னு தெரிஞ்சு எல்லாம் ரெக்கார்டிங் போட்டு வச்சிருக்கேன்னு ரெக்கார்டிங் எல்லாத்தையும் காட்ட, அதை பாக்குற ஹீரோனுக்கு அப்செட் ஆயிடுச்சு. ஐயோ நான் தான் இதெல்லாம் பேசினேன்னா, தெரியாம பேசியிருப்பேன்னு சொல்லி அந்த பக்கம் போலான்னு போறா. ஹலோ ஹலோ மேடம் இருங்க, நீங்க இன்னைக்கு நான் பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லி யோசிச்சீங்கன்னா உங்க சொத்தெல்லாம் எனக்கு கொடுக்குறேன்னு சொன்னீங்க. சொத்தா அதெல்லாம் கொடுக்க முடியாது, கார்டு எடுத்துட்டு வர வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு வேகமா ஹீரோயின் அந்த பக்கம் போயிட்டா. ஹீரோக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு, ஹாப்பியாவும் இருக்கு. அப்புறம் அடுத்த நாள் மார்னிங் இல்ல, ஸோ அதனால அடுத்த எபிசோட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ எபிசோட்ல பார்த்தா அங்க யூரி தான் கோச்சிட்டு போயிட்டால. ஸோ இதுக்கப்புறம் அந்த டீம் பிரிச்சிருக்காங்க. ஹீரோயினும் ஒரு டீம், அப்புறம் அவங்க 3 பேரும் ஒரு டீம். ஸோ இங்க பாரு, இதுல யார் வின் பண்றான்னு பாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நான் உனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிற மாதிரி வேணுடைய ஹீரோயின் வந்து விளையாண்டுட்டு இருக்கா. பாக்கலாம் யார் எந்த டீம் வின் பண்ணுதுன்னு. எங்க டீம் வின் பண்ணுச்சுன்னா அப்ப தெரியும்னு சொல்ல, ஓகே அப்படித்தானே, அப்ப நானும் பாத்துக்கிறேங்கிற மாதிரி. ஓகே ஓகே, உங்க கூட சேர்ந்து இந்த டாஸ்க் நான் வின் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ பார்த்து சொல்ல, இப்பதான் யாரும் முடியாதுன்னு சொன்னாங்க, அது அப்ப இப்போ ஓகே அப்படிங்கிற மாதிரி வேணுடைய ஹீரோயின் முறைக்கிறா. சரி ஓகே, இப்ப ஸ்டார்ட் பண்ண போறது ஒரு ஸ்பெஷலான ஒரு கான்டெஸ்ட். ஸோ இது கண்டிப்பா இந்த டாஸ்க் எல்லாருக்குமே கஷ்டமா தான் இருக்கும், ஆனா ரொம்ப ஹாப்பியா இருக்கும்னு சொல்ல ஒரு சின்ன ஸ்டிக்கி மாதிரி கொடுத்துறாங்க. அப்படியே மாத்தி மாத்தி பைட் பண்ணிட்டே வரணும். ஹீரோயின் க்ளோஸா போறா. ஐயே இதுக்கு மேல முடியாதுங்கிற மாதிரி டக்குனு கையில எடுத்துட்டா. அங்க பார்த்தா குவா முடிக்கிற மாதிரி இருக்கா. நீ வின் பண்ணணும்னு நினைச்சனா வாமா, இல்லைன்னா குவா கிட்ட தோத்துருவேன்னு சொல்ல, ஆகா எனக்கு கேம் தான் முக்கியம்னு சொல்லிட்டு கிஸ் பண்ற மாதிரி போய் ஃபுல்லா அந்த சிப்ஸை ஃபுல்லா சாப்பிட்டுட்டா. ஸோ வின் பண்ணது நம்ம ஹீரோயின் தான். ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு ஹீரோயினுக்கு. அப்பா ஒரு வழியா நம்ம வின் பண்றோம்னு சொல்ல, இங்க பாரு இது கேம் தான், நான் ஒன்னும் உனக்கு கிஸ் எல்லாம் பண்ணல. சரி சரி, நேத்து நைட் என் கூட ஒன்னா இருந்தா இன்னைக்கு கிஸ் பண்ணிட்டே, யாராவது கேட்டா தப்பா நினைச்சு போறாங்க, வாயை மூடுறாங்கிற மாதிரி சொல்லிட்டு வேகமா ஹீரோயின் இந்த பக்கம் போயிட்டா. இதெல்லாம் பாக்குற குவாக்கு செம கடுப்பா இருக்கு. பாக்கலாண்டி அடுத்த கேம்ல எப்படி வின் பண்றேன்னு பாக்கலாம்னு சொல்லிட்டு அப்புறம் நெய்ஸா போய் யூரிக்கு போன் பண்றா. போன் பண்ணி இங்க என்ன நடக்குதுன்னு தெரியுங்களா, நான் சொன்னதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்ல, என்ன வேணாலும் பண்ண ஆனா அவ தோக்கணுங்கிற மாதிரிதான் யூரியும் சொல்லியிருப்பா. சோ இவ வேற ஏதோ அரேஞ்ச் பண்ணிருப்பா போல. சோ அடுத்த டாஸ்க் ஆரம்பிச்சிருச்சு. அடுத்த டாஸ்க்ல பார்த்தா நம்ம ஹீரோக்கு பிடிக்காத ஒரு டாஸ்க் போல. அங்க ஒரு பள்ளி இருக்கு, நிறைய பள்ளி இருக்கு. அந்த பள்ளியை வந்து கையில தூக்கி வைக்கணும், டைமர் வரைக்கும் நம்ம வைக்கணும் அப்படிங்கறது அந்த டாஸ்க். பட் பள்ளியில நம்ம ஹீரோக்கு அலர்ஜி போல. அதை பார்த்துட்டு ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஐயோ இங்க இவ்வளவு பள்ளி இருக்கே, கோக்கு வேற அலர்ஜி, என்ன பண்ணுமா அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டே இருக்க ஒரு குட்டி பிளாஷ்பேக். அதாவது இந்த பிளாஷ்பேக்ல நம்ம ஹீரோக்கு சின்ன வயசுல பள்ளினா 2 பசங்க வச்சு புள்ளி பண்ணிருப்பாங்க. ஹீரோயின் தான் போய் சேவ் பண்ணிருப்பா. சோ அந்த டைம் ஹீரோ வந்து சாக்லேட் கொடுத்து 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆயிருப்பாங்க. அதை போய் கண்ணு முன்னாடி வருது அந்த பிளாஷ்பேக். ஹீரோக்காக ஹீரோயின் நான் அந்த டாஸ்க் பண்றேன்னு சொல்லி போறா. பட் அவனால அதுல வின் பண்ண முடியல. இப்ப வின் பண்ணது அந்த குவாவோட டீம் தான். குவாக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. பாத்தியா நாங்க தான் வின் பண்ணோங்கிற மாதிரி ஓவரா பேசிட்டு இருக்கா. ஹீரோன்னு சொல்றா, உன்னால எதுவும் இல்ல, என்னாலதான், விடு நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இந்தான்னு ஒரு சாக்லேட் கொடுக்குறான் ஹீரோ. எப்படி இருக்கு, நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சாக்லேட்டை சாப்பிட்டு ஹீரோ பார்த்து சிரிக்கிறா. அப்புறம் நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் ஹீரோன்னு சொல்லிட்டு வேகமா ரெஸ்ட் ரூம் போக, சாரி மேடம் இங்க கொஞ்சம் ஒர்க் போயிட்டு இருக்கு, நீங்க அந்த பக்கம் போங்கன்னு சொல்ல, சரி ஓகேன்னு சொல்லி ஹீரோயின் அந்த பக்கம் போக, ஹீரோயின் ரூம்ல வச்சு யாரை பூட்டி வச்சிட்டாங்க. இவனுக்கு என்ன பண்றதுன்னே புரியல, அழுதுகிட்டே இருக்கா, என்னை காப்பாத்துன்னு. கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துட்டான். வந்த உடனே வா என்னாச்சு உனக்கு, உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் போல, இந்த டாஸ்க்லாம் அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்ல, இல்ல இந்த டாஸ்க் நான் கம்ப்ளீட் பண்ணியே ஆகணும், இதான் ஃபைனல் டாஸ்க், நான் போறேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோன்னு சொல்ல, வேண்டாம் உன் ஹெல்த் தான் எனக்கு முக்கியம்னு சொல்ல, நல்லதா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டா. பட் அவளுக்கு உடம்பு சரியில்லை, அவளுக்கு அந்த இருட்டு அதெல்லாம் கொஞ்சம் பயம் போல. தனியா இருக்கும்போது ஒரு மாதிரி லோன்லியா ஃபீல் பண்ணி கத்திட்டே இருந்திருப்பா. சோ அதனால அவனால இந்த டாஸ்க் எப்படி முடிக்க முடியும்னு தெரியல, ரொம்ப பயந்துட்டு இருக்க. டாஸ்க் ஆரம்பிச்சிருச்சு. டாஸ்க் வந்து ஒரு ஆர்ச்சரி டாஸ்க். ஹீரோயினுக்கு வேற அப்செட்டா இருக்கு, இந்த ஆர்ச்சரி கரெக்டா பண்ண முடியுமான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க. அந்த குவா பார்த்தா ஃபர்ஸ்ட் எடுத்தனையுமே 9ல போட்டுட்டா. ஹீரோயினுக்கு அப்படி மிஸ் ஆயிருச்சு. என்னது உன்னால சுத்தமா விளையாட முடியாது போல இருக்கு, சரி வேணா ஒண்ணு பண்ணலாம், ஒரு டாஸ்க் வச்சுக்கலாம், இதுல யார் வின் பண்றாங்களோ அவங்கதான், அதாவது அவங்க கிட்ட தோத்து போனவங்க கால்ல
முட்டி போட்டு மன்னிப்பு கேட்கணும், ஓகேவான்னு சொல்லி கேட்க ஹீரோயின் யோசிக்கிறா. என்ன உன் மேல உனக்கு டவுட்டா இருக்கான்னு சொல்லி கேட்க அதெல்லாம் இல்லைன்னு சொல்லி விளையாட ஆரம்பிக்கிறாங்க ரெண்டு பேரு. அடுத்து இந்த குவா பார்த்தா 9 9 10ன்னு 28 கிட்ட போட்டுட்டா. அடுத்து நம்ம ஹீரோயின் என்ன பண்ண போறான்னு பார்த்தா அவ ஃபுல்லா 10 10ன்னு போட்டு 30ல நிக்குது. ஸோ இவ ஆர்ச்சரியில குயின் உனக்கு தெரியுமாங்கிற மாதிரி ஹீரோ சொல்ல செம்ம டென்ஷனா இருக்கு. சரி ஓகே விடு, நீ தோத்து போயிட்ட, ஒத்துக்கோன்னு சொல்லிட்டு சரி நான் விளையாடுறேன் நீ வரையான்னு சிங்கர் கிட்ட கேட்க அம்மாடி நாளா வரலப்பா நீங்க தான் வின் பண்ணீங்க விடுங்கன்னு சொல்லிட்டு இருக்க. அதுக்கப்புறம் எல்லாரும் கிளாப் பண்றாங்க. ஆமா ஏதோ பெட்டு கட் நீ மறந்துட்டு போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவளை பார்த்து கேட்க அது சொல்லுமா இது வெரைட்டி ஷோ எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க, நீ முட்டி போட்டு மன்னிப்பு கேட்டே ஆகணும்லன்னு சொல்ல குவாக்கு செம்ம கடுப்பா இருக்கு. சே இதுகிட்ட போய் தோத்து போயிட்டோமேங்கிற மாதிரி கடுப்பா இருக்கு. அப்படியே முறைச்சுக்கிட்டே இருக்கா. குவாக்கு செம்ம கடுப்பா இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா அவ ஒரு லைவுக்கு போயிட்டா. என்னால எல்லாரும் புள்ளி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனாலதான் இந்த ஷோல என்னால சரியா பார்ட்டிசிபேட் பண்ண முடியல. நீங்க நினைக்கிற மாதிரி நீங்க நல்லா விளையான்னு சொல்லி ஹீரோயினை பத்தி தப்பு தப்பா வீடியோ போட ஆரம்பிச்சிட்டா. சோ ஓவரா குவா அப்படியே சீன் போட்டுட்டு இருக்க. திடீர்னு பார்த்தா அங்க நம்ம ஹீரோயின் வந்துட்டா லைவுக்கு. நீ எப்படி ஏன் லைவுக்கு வந்தேன்னு சொல்ல மறந்துட்டியா, இது யாரோட லைவ்னு, மிஸ்டர் குவோட லைஃபா. சோ அவனோட ப்ராட்காஸ்ட்ல தான் நீ பேசிட்டு இருக்கேன்னு சொல்ல என்ன நீ வேணும்னு பண்றியா, இரு உன்னை பத்தின நியூஸை நான் காட்டுறேன்னு சொல்லிட்டு இங்க பாரு ஒரு வயசானவங்க கூட ஒன்னா இருக்க அப்படின்னு சொல்லி ஒரு போட்டோவை காட்ட ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு. சரி விடு, நானே இதை பத்தி சொல்லலான்னு தான் நினைச்சேன், நீயே சொல்லிட்ட, எல்லாருக்கும் சொல்றேன். நான் யார் தெரியுமா, யாடா குரூப்போட டாட்டர் தான். நீங்க போட்டோல பார்த்தது என்னோட அப்பான்னு சொல்ல பொய் சொல்ற, நீ என்ன அவ்வளவு பெரிய பணக்கார பொண்ணா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ நிக்கிறான். இங்க பாரு அதுதான் உண்மை, இவளை பத்தி தெரியாம தப்பு தப்பா பேசாதன்னு சொல்ல இதுக்கப்புறம் என்னோட லைஃப் இதோட முடிச்சுக்கோ அப்படின்னு சொல்ல டென்ஷன் ஆயிடுச்சு குவாக்கு. அது சொல்ல மொத்த உலகத்துக்குமே சொல்றேன் இவன் என்னோட எக்ஸ் தான். அது மட்டும் இல்லாம யாடா குரூப்போட மெயினான ஒரே ஒரு பொண்ணு இவதான் அப்படின்னு சொல்லி லைவ் அப்படியே கட் பண்ணிட்டாங்க. சே லைவ கட் பண்ணிட்டாங்களா, என்ன என்ன நடக்குதுன்னு புரியல. அவளை அவ்வளவு ஈஸியா வின் பண்ண விட மாட்டேன்னு சொல்ல அதுக்கப்புறம் யூரிய பாக்கறதுக்காக வேகமா குவா போறா. யூரி கிட்ட கெஞ்சுறா, எனக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க, அவங்க ரெண்டு பேரும் பிரிக்கணும்னு சொல்ல நீ பண்றது கரெக்ட் தான், பட் நான் சொல்ற வேலையை நீ பண்ணு. இந்த பென்ட்ரைவ் ரொம்ப முக்கியம், இத கையில வச்சுக்கோ, இதுல அவனை பத்தின நியூஸ் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோ பத்தின ஏதோ ஒரு நியூஸை கொடுக்குறா. அதுக்கப்புறம் அந்த நியூஸ் வெளியே வந்துருச்சு போல. ஹீரோ நல்லா தூங்கிட்டு இருக்க, போன் வருது. ஹீரோயினுக்கு ஒரு டிடெக்டிவ் தெரியும்ல, அந்த டிடெக்டிவ் ஹீரோ பத்தின நியூஸ் எல்லாம் வந்துருச்சு. அவர் ஆர்பனேஜ்ல இருந்தவர், அவங்கள புள்ளி பண்ணது, அந்த நியூஸ் எல்லாம் வந்துருச்சு. அவரை பத்தி தப்பு தப்பா எல்லாம் ப்ரமோட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்ல இது அவனுக்கு தெரியாம இதை சீக்கிரம் சால்வ் பண்ணுங்க, அந்த வீடியோ டெலிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ பாக்குறதுக்காக வேகமா ரூம் போறா. ஹீரோ அப்பதான் எந்திரிக்கிறான். என் போன் உடஞ்சிருச்சு, உங்க போன் கொடுக்க முடியுமா, அங்க இருக்கு அப்படின்னு சொல்ல வேகமா மொபைல் எடுக்கிறா. அது மொபைல் பாஸ்வேர்டு சாரி சார்ஜே இல்லைன்னு நினைக்கிறேன், சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்ல சரி எனக்கு பசிக்குது ஏதாவது சமைச்சு தரியா ப்ளீஸ்னு சொல்லி கேட்க நானா ஆமா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போறான். அப்பா எப்படியாவது அவன் போனை உடைக்கணுங்கிற மாதிரி வேகமா ரெஸ்டாரண்ட்ல போறா. அங்க போய் வாஷ் பேஷன்ல போட்டு விட்டு தண்ணியை திருக்கி விட்டுட்டு எப்படியாவது இந்த வீடியோ சரியாற வரைக்கும் அவன் கையில போன கொடுக்கவே கூடாதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க. டக்குனு ஹீரோவரா, ஐயோ வந்துட்டானே ஓடத்துக்கு போட்டேன்னு நினைச்சா அவங்களதாங்கிற மாதிரி பயமா இருக்கு அவளுக்கு. உங்ககிட்ட கேட்க வந்தேன் என்ன சாப்பாடு வேணும்னு சொல்லி கேட்க அப்பதான் தெரியுது சாரி நான் தெரியாம போனை உள்ள போட்டுட்டேன்னு. அவ்வளவுதானா, வேற போன் வாங்கிக்கலாம் விடு, இதுக்காக இதுக்கு ஃபீல் பண்றேன்னு சொல்ல ஒன்னும் பிரச்சனை இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு போக ஹாப்பாடா எப்படியும் சமாளிச்சுட்டேன்னு சொல்ல அதுக்கப்புறம் சாப்பாடு ரெடி பண்ணிருக்கான். இன்னைக்கு என்ன நீ வித்தியாசமா இருக்க, என்னாச்சு நீங்கன்னு சொல்லி ஹீரோ கேட்க அதெல்லாம் ஒண்ணு இல்லையே, இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்கியா அதான் ஒண்ணு பாத்துக்கிட்டே இருக்கேன்னு சொல்ல உண்மையா இதெல்லாம் உண்மையா இல்ல பொய்யா நம்பவே முடியலன்னு சொல்ல ஏன் உன்ன மாதிரி இருக்கிறவங்கள எல்லாருக்கும் பிடிக்கும்லன்னு சொல்லி ஹீரோ அப்படியே ஏதோ பேச ஹீரோக்கு டென்ஷன் ஆகுது. சரி நான் கிளம்புறேன், கார்கி வேற எங்கன்னு தெரியலன்னு சொல்ல கார்கியா ஐயோ கார்கியை தான் ஒளிச்சு வச்சிட்டோம்ல ஓடக்கூடாது இவன்னு சொல்ல சரி இன்னொரு ஸ்பேர் கீ இருக்குன்னு சொல்ல அம்மா எனக்கு வயிறு வலிக்குது போகாதன்னு கத்துறா. என்னாச்சு உனக்கு, எனக்கு வயிறு வலிக்குதுன்னு சொல்ல வா ஹாஸ்பிட்டல் போல. இல்ல நீ என் கூட இருந்தா வயிறு வலி சரியாயிரும், இன்னைக்கு ஆபீஸ்க்கு எல்லாம் போகாத ப்ளீஸ் என் கூட ஏறுன்னு சொல்ல இன்னைக்கு என்னடி வித்தியாசமா பண்றாளுங்கிற மாதிரி டென்ஷனா இருக்கு ஹீரோக்கு. ப்ளீஸ் என் பக்கத்துலயே இரு அப்படின்னு சொல்ல சரி இரு நான் சுடுதண்ணி கொண்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் சுடுதண்ணி வைக்கலான்னு போறான். அப்பா எப்படியாவது சமாளிக்கணும்னு சொல்லி அப்புறம் அந்த டிடெக்டிவ் ஃபோன் பண்ணி கேட்க சார் வீடியோ டெலிட் பண்ண முடியல மேடம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்ல போனை கட் பண்ணிட்டு அமைதியா உட்காந்துக்கிறா. அதுக்குள்ள ஹீரோ தண்ணி கொண்டு வந்து கொடுக்க சரி நான் மெடிசன் வாங்கிட்டு வரேன்னு சொல்ல ஓடி வந்து ஹக் பண்ணிக்கிறா. ப்ளீஸ் என்னை விட்டு போகாத என் கூடயே இரு எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்ல என்ன பண்றா இவங்கிற மாதிரி ஹீரோக்கு செம்ம ஷாக்கா இருக்கு. சரி வா நானே உன்னை தூக்கிட்டு போய் உட்கார வைக்கிறேன்னு சொல்லி சோஃபால உட்கார வச்சுட்டு பக்கத்துலயே உட்காந்துக்கிறான். அப்பா இன்னைக்கு இவன் வெளியே போகவே கூடாது, எப்படியாவது இவனை சமாளிச்சு பக்கத்துலயே வச்சுக்கணும்னு சொல்ல உனக்கு ஸ்டொமக் பெயின் இப்ப எப்படி இருக்கு கஷ்டமா இருக்கான்னு சொல்லி கேட்க ஆமாங்கிற மாதிரி ஹீரோன்னு சொல்றா. விடு சீக்கிரம் சரியாயிரும், ஹாஸ்பிட்டலுக்கும் வர மாட்டேங்கிற, சரி விடு இப்ப பெட்டரா இருக்கியா, கொஞ்சம் பெட்டரா இருக்குன்னு சொல்ல
அப்படியான்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படியே கிஸ் பண்ற மாதிரி போக, டேய் தள்ளி உட்காருடா, ஐயோ இவன் வேற கிட்ட வரானுங்கிற மாதிரி ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கு. திடீர்னு பார்த்தா ஹீரோனோட போன் அடிக்குது. போன் அடிச்சோடனே என் போன் ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு வேகமா போன் அட்டன் பண்றா. பேசிட்டு வந்துடுறேன்னு சொல்லி தனியா போய் பேச, மேடம் அந்த வீடியோஸ் எல்லாத்தையும் டெலிட் பண்ணிட்டோம், பட் அந்த வீடியோ எங்க இருந்து போச்சுன்னு தெரியல, அந்த ஒரிஜினல் சோர்ஸை கண்டுபிடிக்க முடியல, சீக்கிரமா கண்டுபிடிச்சு சொல்றேன்னு சொல்ல, அப்படியா சரி ஓகே, ஒரு வழியா பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டீங்களா, இப்பதான் நிம்மதியா இருக்குன்னு சொல்லி பேசிட்டு போனை கட் பண்ணிட்டு வெளியே வரா. ஹீரோ வந்து சரி ஓகே, நீ ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு சரி ஓகே வா வா நான் கேஷுவலா மாறிடுறேன்னு சொல்ல, ஆபீஸ் இருக்குல்ல, எனக்கும் ஆபீஸ் இருக்கு, உங்க ஆபீஸ் போ. அடி பாவி இப்பதாண்டி எதோ பேசினேன்னு சொல்லி ஹீரோக்கு ஒரு மாதிரி அப்செட்டா இருக்கு. வரேன் உன்கிட்ட வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி டென்ஷன் அவனும் போயிட்டான். அப்புறம் ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்க, மேடம் அந்த ஒரிஜினல் வீடியோ யாரு போட்டாங்கன்னு கண்டுபிடிச்சிட்டோன்னு சொல்ல, யார் அது போட்டது இந்த குவாதான்னு சொல்ல, தெரியும் அந்த யூரி ஹெல்ப் பண்ணி இவதான் இதெல்லாம் பண்ணிருப்பான்னு, விடு அதை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. கண்டிப்பா அவ்வளவு ஈஸியாலாம் என் ஆளுகிட்ட வச்சுக்க முடியாதுன்னு சொல்ல, மேடம் நீங்க என்ன சொல்ல வரீங்க, அது என்னோட எக்ஸ் சாரி தெரியாம சொல்லிட்டேங்கிற மாதிரி ஹீரோயின் அப்படி டங் ஸ்லிப் ஆகி என்னோட ஆளுன்னு சொல்லியிருப்பான். ஸோ அசிஸ்டன்ட் பையனுக்கு புரியுது ரெண்டு பேரும் லவ் பண்றாங்கன்னு. லைட்டா ஸ்மைல் பண்ண, நான் தெரியாம தான் சொன்னேங்கிற மாதிரி சமாளிச்சிட்டு இருக்கான். அப்புறம் அந்த சீனை கட் பண்ண ஹீரோக்கு அங்க ஒரு மீட்டிங் போயிட்டு இருக்கு. அப்புறம் ஹீரோக்கு மீட்டிங்ல இந்த வீடியோ பத்தி யாரும் கேட்க, அதை பார்த்தோன்னே ஹீரோக்கு அப்செட் ஆயிடுச்சு. பட் இங்க ப்ராஜெக்ட பத்தி தான் பேசுறோம், நீங்க தேவையில்லாத பேசுறீங்கன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த வீடியோ பார்க்க கூடாதுங்கிறக்காக காலையில் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அப்பதான் ஹீரோக்கு புரியுது எனக்காக அவன் எவ்வளவு பண்ணியிருக்கான்னு சொல்லி யோசிச்சுட்டு, இந்த வீடியோ பத்தி பேசுறதுன்னா இங்க இருந்து வெளியே போயிருங்க, பர்சனல் பத்தி பேச இங்க எந்த அலோடும் கிடையாதுன்னு சொல்ல, அந்த ரிப்போர்ட்டர் அப்படியே தூக்கிட்டு போயிட்டாங்க அவங்க எல்லாம். அப்பா இப்பதான் நிம்மதியா இருக்குங்கிற மாதிரி ஹீரோனுக்கு ஹாப்பியா இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோ வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வரும்போதே ஒரு மாதிரி டல்லா இருக்கான். அதை பார்த்துட்டு ஹீரோயின், சாரி நீ அப்செட்டா இருப்பேன்னு எனக்கு தெரியும்னு சொல்ல, நீ சோகமா இருக்கியா, ஓகேவா நான் ஹக் பண்ணிக்கலான்னு தான் பக்கத்துல வந்தேன்னு சொல்ல, ஆமா நான் சோகமா தான் இருக்கேன், என்ன ஹக் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி டக்குன்னு ஹக் பண்ணிக்கிறான். ஆக்சுவலா நல்லா தான் இருக்கான், வேணும்னு ஹீரோயின் கிட்ட அப்படி ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருக்கான். சரி உனக்கு பசிக்குதா, ஏதாவது ரெடி பண்ணவான்னு சொல்ல, எனக்கு பசிக்கல, ரெஸ்ட் எடுத்தா போகுதுன்னு தோணுதுன்னு சொல்ல, சரி வா நீ போய் ரெஸ்ட் எடுக்கலான்னு சொல்ல, எனக்கு கஷ்டமா இருக்கு, நீ என் பக்கத்துலயே இருக்கியா, இருக்கே சரி தூங்கலாமா, நீ என் கூட இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் கம்ஃபர்ட் பண்ற மாதிரி இருக்கியா, பக்கத்துல உட்காந்தா போதும் நான் தூங்கிடுவேன்னு சொல்ல, அப்படியா சரி ஓகே விடு, நான் இன்னைக்கு உன் பக்கத்துலயே இருக்கேன் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்துடுறா ரூமுக்கு. அதுக்கப்புறம் ஹீரோ வேணுமே என் கையை பிடிச்சிக்கிறியான்னு சொல்லி கேட்க கையை பிடிச்சிக்கிறா. அப்படியே ஒரு மாதிரி சோகமாவே மூஞ்சி வச்சிருக்கானா, அதை பார்க்கவும் ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் டக்குனு பக்கத்துல போக, டேய் எதுக்குடா பக்கத்துல வரேன்னு சொல்ல, அப்படியே சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அட பாவி இவ்வளவு நேரம் நடிச்சியா, ஆமா நான் நடிச்சேன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்ல செம டென்ஷன் ஆயிடுச்சு. ஏடா கிட்ட போய் சொல்றீங்களாங்கிற மாதிரி கடுப்பா இருக்கு ஹீரோயினுக்கு. இங்க பாரு நான் நல்லா தான் இருக்கேன், இதை பத்தி நீ கவலைப்படாத சரியா அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் கிஸ் பண்ணலான்னு பக்கத்துல போறான். புடிச்சு ஹீரோயின் தள்ளி விட்டா. சரின்னு நெத்தில மட்டும் ஒரு கிஸ் பண்ணிட்டு நீ போய் தூங்கு போ அப்படின்னு சொல்ல, எனக்கு தூங்க போணுமா, ஆமா எரும மாடு உன்னெல்லாம் நம்பவே கூடாதுங்கிற மாதிரி கடுப்பா அந்த பக்கம் போயிட்டா. இதனால அப்படி சொல்லிட்டு போனான்னு புரியல. பட் ஹீரோ சொல்றான், உன்னை கஷ்டப்படுத்துற யாரும் என்கிட்ட வர முடியாது, என்ன புள்ளி பண்ண அதை பத்தி எனக்கு கவலை இல்லைன்னு சொல்ல, அதுக்கப்புறம் ஹேண்ட் ஃபேமிலியை காட்டுறாங்க. ஒரு வீடியோ இருக்கு, அந்த வீடியோவை பார்த்தோன்னே டென்ஷனா இருக்குல்ல அந்த வீடியோ, அதுல ஹீரோ தானே இருக்கான். ஹீரோ பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ண, இது என்னோட பையனா, அப்படி என் பையன் மாதிரியே இருக்கான், சீக்கிரம் இவனை நான் மீட் பண்ணணும்னு சொல்ல, இவர் ஆர்பனேஜ்ல தான் இருந்திருக்காரு, இப்போ ஒரு கோ கம்பெனியோட பிரசிடென்டா இருக்காரு அப்படின்னு சொல்லி ஹீரோ பத்தின டீடைல்ஸ் எல்லாத்தையுமே இந்த ஹேண்ட் கிட்ட கொடுக்க, சரி இவன் தான் என் பையனா இருப்பான், இதை பத்தி இப்போதைக்கு வெளியே சொல்லக்கூடாது, பட் டீடைல்ஸை கலெக்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு அங்க இருக்க போட்டோவை பார்த்துட்டு, நீ என்னை ஏமாத்திட்டியா, உன்கிட்ட இது எதிர்பார்க்கவே இல்லை, என் பையனை நான் கண்டுபிடிச்சிட்டேன், போதும் இதுக்கப்புறம் எத்தனை நாள் இது இப்படியே இருக்க போதுன்னு தெரியல, கண்டிப்பா அவனை திரும்ப கூட்டிட்டு வருவேன்னு சொல்லி போட்டோவை அப்படியே கீழே தள்ளி வைக்க, அதுக்கப்புறம் அங்க ஒரு பிலிம்ஃபேர் அவார்ட் போகுது. அந்த அவார்ட்ல எல்லாருமே வந்திருக்காங்க. யூரி வந்திருக்கா, அவதான் பெரிய ரைட்டர் ஆச்சு, சோ அவளும் வந்திருப்பா. சோ எல்லாரும் கிளாப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பின்னாடி நம்ம ஹீரோயின் வரா, நீ எதுக்கு இங்க வந்தங்கிற மாதிரி அந்த யூரி ஓவரா ஹீரோயினை பார்த்து பேச, ஹீரோயின் உன் வேலையை மட்டும் பாருமா, என்னோட வேலையை நான் பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நீங்க வந்தாலும் உனக்கு அவார்ட் கிடைக்க போறது இல்ல, அப்படி எதுக்கு பெரிய விளையாட்டம் வந்திருக்கேங்கிற மாதிரி வேணுடைய ஹீரோயின் கிட்ட புள்ளி பண்ற மாதிரி பேசுறா. சரி சரிம்மா நான் பாத்துக்கிறேன், உனக்கு தானே அவார்ட் கிடைக்கும் பாத்துக்கோன்னு சொல்ல, பணம் கொடுத்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிருப்பா கிளாப் பண்றதுன்னு சொல்லிட்டு திட்டிகிட்டே வந்து பக்கம் போக, அதுக்கப்புறம் அங்க யூரி உட்கார்ந்துருக்க ஒரு பொண்ணு பக்கத்துல வந்து உட்காரா. நீங்க தானே யூரி, ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு சொல்ல, தேங்க்யூன்னு சொல்ல, நான் இதுக்கு முன்னாடி உங்களை பார்த்திருக்கேன், எனக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு அவ ஹீரோயின் ஓட்டுற மாதிரி ஒண்ணு பேசிட்டு இருக்க. கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வரான். வா உன் பக்கத்துல வந்து உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட கேட்டுட்டு உட்கார்ந்துருக்க. நீ எதுக்கு இங்க வந்த, அதுவா கியூவோட பெரிய ஃபேன், கியூவை பாக்குறதுக்கு தான் வந்திருக்கேன்னு சொல்ல, அப்படியா சரி சரி ஓகே அப்படின்னு சொல்ல, கியூவை பார்த்தனே ஹக் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், அது உனக்காகவும் ஸ்பெஷலா வந்திருக்கேன்னு சொல்ல, அந்த பொண்ணு ஓவரா ஹீரோயினை பத்தி புள்ளி பண்ண மாதிரி பேசி,
யூரிக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ஒன்னு பேசிட்டு இருக்க. யூரிக்கே ஹாப்பியா இருக்கு. இந்த டைம் உனக்கு அவார்ட் கிடைக்கும்னு நினைக்கிறேன். நீங்க கண்டிப்பா அவார்ட் வாங்குவீங்க. மிஸ்டர் ஹேன் வந்திருக்காரு, அவர் கையில வாங்க போறீங்கன்னு சொல்ல, ஹேன் பெரிய பணக்காரன் போல. சோ எல்லாரும் ஹேனை பத்தியே பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அங்க அவார்ட்கான அனௌன்ஸ்மெண்ட் வருது. ஆக்சுவலி எல்லாரும் எதிர்பார்த்தபடி யூரிக்கு அவார்ட் இருக்கு. பட் யூரிக்கு வந்து ஹேன் கையில அவார்ட் கிடையாது, வேற ஒரு ஆக்டர். ச்சே, யூரிக்கு ஆக்டர் கையில அவார்டா? நான் கூட ஹேண்ட் கூட வரும்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டேன்னு சொல்லி பக்கத்துல ஒரு ஜால்ரா பொண்ணு இருந்தால, அந்த ஜால்ரா பொண்ணு ஓவரா பேசிட்டு இருக்கா. யூரிக்கும் அது பிடிக்கல, அவன் கையில போய் அவார்ட் வாங்கணுமா, நம்ம ஆசைப்பட்டது கிடைக்கலையேங்கிற மாதிரி. சரி சரி விடு விடு, உனக்கு தான் அவார்ட் கிடைச்சிருக்குல்லங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்ல, உனக்கு அது கூட கிடைக்கலன்னு சொல்லி ஹீரோயினை புள்ளி பண்ண மாதிரி பேசுறாங்க. பார்க்கலாம் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம்னு சொல்ல. ஸோ இதுக்கப்புறம் கொடுக்க போறது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு அவார்ட். யாருக்குமே தெரியாத ஒரு பர்சன், பப்ளிக்ல இது வரைக்கும் வந்ததே இல்லை, அவங்கள பார்க்கணும்னு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்ல. வா, கியூ வராங்களா, கியூக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்ல. எனக்கும் கியூவை பார்க்கணும்னு ஆசையா இருக்குன்னு சொல்லி யூரியும் சொல்றா. அப்படியா, கண்டிப்பா அவங்களுக்கு உங்ககிட்ட பேச விருப்பம் இருக்காது, உனக்கு என்ன நீ ஓவரா பேசுற அப்படிங்கிற மாதிரி அந்த ஜால்ரா பொண்ணு வேற ஓவரா பேச. சோ இதுக்கப்புறம் இங்க வர போறாங்க மிஸ் யூரி. கியூக்கு தான் அடுத்த அவார்டு அப்படின்னு சொல்ல எல்லாருக்கும் ஹாப்பியா இருக்கு. கியூ எங்கன்னு எல்லாரும் பாத்துட்டு இருக்க. டக்குனு ஹீரோயின் எந்திரிக்கிறா. ஹீரோயினை பார்த்தோன்னு எல்லாருக்கும் ஷாக்கா இருக்கு. ஏய் ஷென், இவதான் கியூவா? வா, எதிர்பார்க்கவே இல்லை, இவ பெரிய பணக்கார பொண்ணுன்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் இது வேறையா அப்படின்னு சொல்ல டக்குனு ஹீரோ ஹக் பண்ணிக்கிறான். நான் தான் உன்கிட்ட சொன்னேன்ல, கியூவா பார்த்தோன்னே ஹக் பண்ணுவேன்னு அப்படின்னு சொல்ல ஹீரோயின் சிரிச்சுட்டு அந்த பக்கம் போறா. அப்புறம் ஹேண்ட் கையால ஹீரோயின் அவார்ட் வாங்கிட்டா ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எல்லாரும் ஹீரோயினை பத்தி தான் சோசியல் மீடியா ஃபுல்லா பேசிட்டு இருக்காங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஸோ என்னோட பேரு ஷென்னிங், அது மட்டும் இல்லாம நான் தான் கியூ அப்படின்னு சொல்லி அவளை இன்ட்ரோ கொடுத்துக்கிறா. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு தெரியாம என்னோட லைஃப் இருந்தது, இதுக்கப்புறம் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் என்னோட லைஃப் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி அவளை பத்தி அவளே சொல்றா. ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஹீரோயினுக்கு. அதுக்கப்புறம் ஹீரோயின் அப்படியே வெளியே வந்துட்டு இருக்க. யூரி ஃபாலோ பண்ணிட்டு வரா. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். உங்ககிட்ட எதுக்கு நான் பேசணும், பேச முடியாதுன்னு சொல்ல. உன்னை பார்த்தா சீக்கிரட் எனக்கு ஒண்ணு தெரியும், அதை மட்டும் நான் இப்பவே ஜாங்கிட்ட சொன்னா என்னாகும் தெரியுமான்னு சொல்ல. என்ன சீக்ரெட், ஓவரா பேசுறேன்னு சொல்ல ஒரு பேப்பரை காட்டுறா மொபைல்ல. சோ அதுல என்னமோ எழுதியிருக்கு. அதுல ஹீரோயினுக்கு மென்டலா கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிருப்பா, ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி கிட்னாப் பண்ணாங்களா அதனால. சோ அதை பத்தின டீடைல்ஸ் எல்லாமே, மெடிக்கல் ரிப்போர்ட் எல்லாமே அதுல இருக்கு. இதை மட்டும் பார்த்தா அவனே உன்னை விட்டு போயிடுவான் தெரியுமான்னு சொல்ல டென்ஷனா அப்படியே மொபைல் பிடிச்சி கீழே தள்ளிட்டு காத்திட்டு இருக்கா ஹீரோயின். கரெக்டா ஹீரோ அந்த இடத்துக்கு வரான். ஹீரோவை பார்த்தனே ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு. என்னாச்சு, உனக்கு ஒரு மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்ல நான் நல்லாதான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினுக்கு பயமா இருக்கு. சரி நான் அதை பத்தி சொல்லவான்னு சொல்ல, இங்க இருந்து போலாமாங்கிற மாதிரி ஹீரோயின்ஸ் கூப்பிட, உன் உடம்புல ரொம்ப ஜில்லுன்னு இருக்கு இந்தான்னு சொல்லி கோட்டை கழட்டி போட்டு விட்டுட்டு, நான் ஹேண்ட் கிட்ட பேசிட்டு இருந்தேன் இப்பதான் வந்தேன், சரி வா போலான்னு சொல்லிட்டு 2 பேரும் போறாங்க. இது அவ்வளவு ஈஸியெல்லாம் விட மாட்டேங்கிற மாதிரி அப்படியே யூரிக்கு ஒரு மாதிரி இருக்கு. யாருக்கோ போன் பண்ணி எதுவும் இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் 2 பேரும் கார்ல போயிட்டு இருக்காங்க. நீ என்ன பிரேக்கப் பண்ணதுக்கான காரணம் என்னன்னு இப்ப வரைக்கும் எனக்கு தெரியல, பட் நான் தெரிஞ்சுக்கணும் சொல்லுன்னு சொல்ல. நீ ஓவரா திங்க் பண்ற, அதெல்லாம் எதுவும் கிடையாதுன்னு சொல்ல. நீ என்கிட்ட எதுவும் மறைக்கிற, ப்ளீஸ் சொல்லு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட கேட்க ஹீரோயின் பதிலே சொல்ல மாட்டேங்கிறா. ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கு. என் மனசுல நீ மட்டும்தான் எப்பயுமே இருப்ப, உன்னை தவிர வேற யாருமே இல்லை, உனக்காக தான் இவ்வளவு நாள் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ப்ளீஸ் நீ என்னை எவ்வளவு தூரம் தள்ளி வச்சாலும் நான் திரும்ப திரும்ப உன் பக்கத்துல தான் வருவேன். என்னை பொறுத்த வரைக்கும் நீ, உன்னை தவிர வேற யாரும் எனக்கு பிடிக்காது, எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுன்னு சொல்ல. முதல்ல தள்ள அந்த பக்கம்னு சொல்றா. அதுக்கப்புறம் ஹீரோனால முடியல. ஹீரோ அப்படியே ஒரு கிஸ் பண்றான். ஹீரோனும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறா. வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி பிடிச்சி தள்ளி விட ப்ளீஸ்னு சொல்லிட்டு மறுபடியும் அவன் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். கிஸ் கொஞ்சம் டீப்பா போயிட்டு இருக்கு. இதுக்கு மேல விட்டா சரியா வராதுன்னு சொல்லிட்டு, ப்ளீஸ் வேணாம் விட்டுரு, இது திரும்ப நடக்க வேணாம், எனக்கு கோவம் வருது அப்படின்னு சொல்ல. சரி ஓகே, நீ கோவப்பட்டாலும் பரவாயில்ல, பட் இதுக்கப்புறம் நானும் நீயும் ஒன்னா இருக்கணும்னு தோணுது, உனக்காக எவ்வளவு நாள் ஆனாலும் நான் வெயிட் பண்ணுவேன்னு சொல்றான். அப்புறம் அடுத்த நாள் ஆபீஸ்ல அப்படியே ஹீரோயின் உட்காந்துருக்க அசிஸ்டன்ட் பையன் வரான். ஸோ என்னோட மெடிக்கல் ரிப்போர்ட் யூரிக்கு எப்படி கிடைச்சதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்ல. சரிங்க மேடம், நான் பார்த்து சொல்றேன்னு சொல்லிட்டு, உங்ககிட்ட கொஞ்சம் பேசவா, நான் சொல்றதை கேளுங்க, அவெல்லாம் உங்களை பத்தி உண்மையை சொல்றதுக்கு நீங்க உங்க மனசுல இருக்கிறத சொல்லுங்க, கண்டிப்பா கோ உங்களை புரிஞ்சுப்பாருன்னு எனக்கு தோணுது. நீங்க கோ கிட்ட இருந்து பிரேக்கப் பண்ணதுக்கான காரணம் இதுதான் எனக்கு தெரியும், பட் நான் சொல்றதை நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க, உங்க வாயால சொன்னீங்கன்னா கண்டிப்பா அது பெரிய பிரச்சனை ஆகாதுன்னு எனக்கு தோணுதுன்னு சொல்ல. நீ சொல்றது கரெக்ட் தான், என்னோட சான்ஸை நானே யூஸ் பண்ணிக்கிறேன், தேங்க்ஸ்னு சொல்லிட்டு ஹீரோட பர்த்டே ஸோ ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு இந்த கிஃப்ட்டை கொடுத்துட்டு என் மனசுல இருக்கிறது சொல்லணும்னு சொல்லிட்டு திடீர்னு யாரோ ஹீரோனை கடத்திட்டு போறாங்க. அது யாருன்னு காட்டல. அதுக்கப்புறம் ஹீரோ தான் காட்டுறாங்க. ஆபீஸ்ல இருந்து கிளம்பிட்டு இருக்கான். சார் இன்னைக்கு உங்க பர்த்டேவா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா. உங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷல் கிஃப்ட் மேடம் அரேஞ்ச் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி கேட்க, ஆமாடா ஏதோ சர்ப்ரைஸ்னு சொன்னா, போய் பார்த்தாதான் தெரியும் சொல்ல. வாவ், எப்படி 2 பேரும் ஒன்னாக போறீங்கன்னு சொல்லி ஹாப்பியா இருக்க. ஹீரோயினை கடத்தி வச்சிருக்கிறதா ஒரு போட்டோ வீடியோ வருது. லைவ்ல ஃபுல்லா வந்திருக்கு. ஹீரோயினை யாரோ ஒரு பக்கம் கடத்தி வச்சிருக்க. அவளுக்கு
எனக்கு பயமா இருக்கு, என்ன விடு விடுன்னு அவ பாட்டுக்கு கத்திக்கிட்டே இருக்கா. யாரும் என்ன கடத்தி வச்சிருக்காங்கிறது மட்டும் அவளுக்கு புரியுது. வாய்ஸ் மட்டும் கேட்டுட்டு இருக்கு, யாரும் அவங்க பக்கத்துல இல்ல. ஹீரோனுக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்கு, மென்டலா டிஸ்டர்ப் ஆக ஆரம்பிக்கிறா. அவ பாட்டுக்கு கத்திட்டே இருக்கா. ஒரு வழியா ஹீரோயின் இருக்க இடத்த கண்டுபிடிச்சு அங்க வர, யாருன்னு சொல்ல, நான் தான் உன் பக்கத்துல தான் இருக்கேன்னு சொல்ல, ஓ நீ வந்துட்டியா, ப்ளீஸ் எனக்கு பயமா இருக்கு, என் பக்கத்துல வராது, இங்க இருந்து போயிரு, என்னை பார்க்காத இந்த நிலைமையிலன்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு எமோஷனலா அழுக ஆரம்பிச்சிட்டா. இதை பாக்குற ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கு. நீ கவலைப்படாத, நான் உன்னை பத்திரமா பாத்துக்கிறேன்னு சொல்லி தூக்கிட்டு போக, அது வந்து சொல்லி ஏதோ ஒன்று பேச, உனக்கு என்ன ஆனாலும் உன் பக்கத்துல நான் இருப்பேன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்ல கூட்டிட்டு வரான். ஸோ டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு அவங்க பிசிக்கலா எதுவும் இல்லை, பட் மென்டலா டிஸ்டர்ப் ஆயிருக்காங்க. அந்த 7 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததுல அதே இன்சிடென்ட் சொல்லிட்டு போக, 7 வருஷத்துக்கு முன்னாடி என்ன வந்ததுன்னு ஹீரோ கேட்க, யாரோ புள்ளி பண்றதுக்காக அவளை கடத்தி வச்சிருந்தாங்க. அப்ப இருந்து அவன் மென்டலா ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிருந்தா. அந்த டைம் அங்க நான் இல்ல, எல்லாரும் பிராங்க் பண்றதா தான் சொல்லியிருந்தாங்க. பட் இன்னும் அதுக்குள்ள அவளுக்குள்ள அஃபெக்ட் ஆயிட்டே இருக்கு அப்படின்னு சொன்ன ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கு. என்ன நடந்தாலும் சரி, உன்னை விட்டு நான் போக மாட்டேன், உன் பக்கத்துலயே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அப்படியே பார்த்துட்டே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயின் இந்த மாதிரி பண்ணது யாரு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும்னு இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்லியிருப்பான். ஓகே சார், நாங்க கண்டுபிடிச்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கண்டுபிடிச்சிட்டாங்க. அது ஹேன் ஃபேமிலியோட ஷியூ அப்படின்னு சொல்றாங்க. ஷியூ யாருன்னா ஹேன் ஃபேமிலியோட கடைசி பையன் தான். அதாவது நம்ம ஹீரோட அப்பா இருக்கார்ல, அவர் தான் ஹேன் ஃபேமிலி. அதுக்குள்ள அங்க இருக்கிற யூரியும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க போலீஸ். நீயும் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி யூரி தான் ஹெல்ப் பண்ணிப்பா போல. அப்புறம் ஹீரோயினுக்கு அங்க ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஊட்டி விட்டுட்டு இருக்கான் ஹீரோ. உனக்கு கை இல்லையான்னு சொல்லி கேட்க, நீ ஊட்டி விட்டாதான் எனக்கு பிடிக்கும்னு சொல்லி காமெடி பண்ணிட்டு இருக்க. அப்புறம் 2 பேரும் கேஷுவலா பேசுறாங்க. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேசணும் சொல்லு அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்க, எனக்கு உன்னை ரொம்ப ரொம்ப பிடிக்கும், நான் உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்றேன்னு சொல்லி ரிங் எடுத்து காட்டா. அடி பாவி, இதெல்லாம் நான் தாண்டி பண்ணணும், நீ என்ன பண்ற அப்படிங்கிற மாதிரி கேட்க, உனக்கு பதிலா நான் பண்றேன்னு சொல்ல ஹீரோ வேகமா பேக்கெட்லயே ரிங் வச்சுட்டு சுத்திட்டு இருப்பான் போல முட்டி போட்டு ப்ரப்போஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். 2 பேரும் ஒரு வழியா 2 பேரும் ரிங்க வாங்கியிருக்காங்க. மாத்தி மாத்தி ரிங்க போட்டுக்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஹீரோனுக்கு. எனக்காக இவ்வளவு நாள் வெயிட் பண்ணதுக்கு தேங்க்ஸ். வேற ஒருத்தர் பக்கம் போகாம எனக்காக வெயிட் பண்ணலன்னு சொல்ல, உனக்காக எவ்வளவு நாள் ஆனாலும் நான் வெயிட் பண்ணுவேன், ஸோ உனக்காக மட்டும்தான் நான் இருக்கேன்னு சொல்ல 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க, கியூட்டா கிஸ் பண்ணிக்கிறாங்க. சரி, மேரேஜ் ரிஜிஸ்டர் பண்ணிட்டா நல்லது இல்லை அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட கொஞ்சம் ஒரு உண்மையை சொல்லணுமே அப்படின்னு சொல்லி ஹீரோன் அவளை பத்தின அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்டை பத்தி சொல்லணும்னு ஆசைப்படுறா ஹீரோ கிட்ட. ஒரு வழியா அதை பத்தி சொல்றா. இதை பத்தி நீ சொல்லணும்னு அவசியமே இல்லை, எனக்கு ஏற்கனவே தெரியும். அது மட்டும் இல்லாம நீ எனக்காக தான் இத்தனையும் பண்ண, எனக்காக தான் நீ வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னு எனக்கு தெரியும், வேணாம் நீ கூட ஒன்னா இருந்தா அதுவே போதுன்னு சொல்லி ஹீரோ மனசுல இருக்கிறதெல்லாம் ஹீரோயின் கிட்ட சொல்ல, ஹீரோனுக்கு ஹாப்பியா இருக்கு. ஸோ ஆக்சுவலி ஹீரோயின் பிரேக்கப் பண்ணதுக்கான காரணம் அவளோட அந்த ஹெல்த் ப்ராப்ளத்தினாலதான். அவ இந்த இந்த பொண்ணு கூட ஒன்னா இருந்தது ரீசன் கிடையாது. ஸோ அதை பத்தி ஹீரோ கிட்ட தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ண ஹீரோக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. என்னோட தப்பு தான், நானும் என்னை பத்தி உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கணும், புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் ஒரு வழியா 2 பேரும் ஒன்னா சேர்ந்துட்டாங்க. அப்புறம் ஒரு வழியா மேரேஜ் 2 பேரும் ரெஜிஸ்டர் பண்ணலான்னு முடிவு பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிட்டு வந்தாச்சு. ஹாப்பியா இருக்குன்னு சொல்ல, உன்னை கிட்னாப் பண்ண பர்சனே நான் கண்டுபிடிச்சிட்டேன், அது அந்த ஹேண்ட் ஷியூ தான். அவனை சும்மா விடக்கூடாது, கண்டிப்பா அவனை பழி வாங்கணும். அவன் எதுக்கு இதெல்லாம் பண்ணான்னு எனக்கு தெரியல, அவனை கஷ்டப்படுத்தாம விட மாட்டேன்னு சொல்ல, அங்க மிஸ்டர் ஹேண்ட் வந்து நிற்கிறாரு. ஹீரோனோட பக்கத்துல வராருன்னு பயந்து போய் டக்குனு ஹீரோனுக்கு, நீ என்னை பத்தி தப்பா புரிஞ்சிட்டு இருக்க, நீதான் என்னோட பையன் அப்படின்னு சொல்ல, என்ன பேசுறீங்கன்னு சொல்லி கேட்க, அப்பதான் அந்த மெடிக்கல் ரிப்போர்ட் எல்லாம் காட்டுறாரு, டிஎன்ஏ டெஸ்டோட ரிப்போர்ட். அதுல தெளிவா இருக்கு ஹீரோ தான் உங்க பையனு. ஸோ அப்போ உங்க பையன் ஷியூ அவன் என்னோட அடாப்டிவ் பையன், அவன் கிடையாது எனக்கு. அதாவது என்னோட ஒய்ஃபுக்கு எனக்கும் பிறந்தது நீ தான். என்னை விட்டு கோச்சிட்டு அவ போயிட்டா. அவ பிரெக்னெண்டா இருக்கான்னு கூட எனக்கு தெரியல. குழந்தை பிறந்து அது ஆர்ஃபனேஜ்ல இருந்து இப்பதான் எல்லா உண்மையும் எனக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ எனக்கு புரியுது, அவனோட தப்புக்காக நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட ஹேண்ட் மன்னிப்பு கேட்க, அதெல்லாம் ஒண்ணு வேணாங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றா. என் பையனுக்கு திரும்ப வரணும், அது மட்டும் போதும். இதுக்கப்புறம் அந்த ஷியூ என்னோட ஃபேமிலியில இல்ல, அவனை நான் ஆல்ரெடி பிளாக் பண்ணிட்டேன், அவனுக்காக எதுவுமே கொடுக்கல, அவன் உனக்காக தான் இவளை கடத்தி வச்சிருக்கான்னு சொல்ல, அதை கேட்டுட்டு ஹீரோக்கு அப்செட் ஆயிடுச்சு. அப்ப எனக்காக தான் அவன் இதெல்லாம் பண்ணானா அப்படின்னு சொல்ல, ஆமா உன்னை பழி வாங்கறக்காக இந்த பொண்ணை கடத்தி வச்சிருந்தான், இப்பதான் உண்மையெல்லாம் தெரிஞ்சு அவனை நான் போலீஸ்ல ஒப்படைச்சிட்டேன். அது மட்டும் இல்லாம இதுக்கு எல்லாம் காரணம் அந்த யூரியும் தான். யூரியும் உன்னை பழி வாங்கறக்காக தான் இதெல்லாம் அவனுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கான்னு சொல்ல, அதுக்கப்புறம் யூரி இந்த அரெஸ்ட் பண்ணிட்டாங்கல்ல. ஸோ ஒரு வழியா எல்லாமே முடிஞ்சுது. ரொம்ப நிம்மதியா இருக்கு ஹீரோனுக்கு. ஹீரோயின் சொல்றா, நீ உன் அப்பா கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன், உனக்கு அப்பா இல்லைன்னு எவ்வளவு நாள் ஃபீல் பண்ணிருக்கேன்னு சொல்ல, பட் இது எல்லாமே சம்பந்தப்பட்டது, ஏன்னா இதனால கஷ்டப்பட்டது நீ தான். ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் என்னால நீ கஷ்டப்பட்டிருக்கேன்னு தெரியும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ அதனால நீயே முடிவெடுன்னு சொல்ல, எனக்கு ஓகே, உன் அப்பா கூட நீ இருக்கிறதா எனக்கு வேணும்னு சொல்லிட்டு, நாளைக்கு டின்னருக்கு கண்டிப்பா நீங்க எங்க வீட்டுக்கு வரீங்கன்னு சொல்லிட்டு அப்பா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கூப்பிட ரொம்ப ஹாப்பி ஆச்சு ஹேனுக்கு. அதுக்கப்புறம் அப்பா
ரெண்டு அப்பாக்கள், அப்புறம் நம்ம ஹீரோ ஹீரோயின் எல்லாம் சாப்பிட இருக்க, நம்ம ஹீரோயினோட அப்பா எப்பயுமே ஹீரோ தானே சப்போர்ட் பண்ணுவாரு. அதே மாதிரி இப்ப ஹீரோட அப்பா அப்படியே நம்ம ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஹேனுக்கு ஹீரோயின ரொம்ப பிடிக்கும் போல, இந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்ல, அதெல்லாம் இல்ல, இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைக்க ஏன் பொண்ணு தான் கொடுத்து வச்சிருக்கணும், இவ எவ்வளவு கோபக்காரி தெரியுமா, அவளுக்காக இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தான், சோ பூ மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைக்க அவ தான் கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்லி ரெண்டு பேரும் ஹாப்பியா பேசிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் இப்படியே பேசிட்டு இருந்தா அவ்வளவுதாங்கிற மாதிரி ரெண்டு பேரும் முறைச்சிட்டே இருக்க, இதுக்கப்புறம் ஹேண்ட் ஃபேமிலி, ஷேன் குரூப் எல்லாத்தையுமே ஹீரோ தான் பாத்துக்க போறான்னு சொல்ல, டேய் இதெல்லாம் நீ பாத்துட்டே இருந்தா எப்படா உனக்கு குழந்தை பிறக்குன்னு சொல்ல, வேணா இப்பவே ரெடியா இருக்கேன்னு சொல்லி ஹீரோ சொல்ல, வாய் மூடி சும்மா விளையாட்டுக்கு பேசுனேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு வழியா இவங்களோட ஃபேமிலி இப்ப ஹாப்பி ஃபேமிலியா போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோயினை பார்த்தின நியூஸ் எல்லாமே டிவில வருது. இது எல்லாத்தையுமே அந்த குவா பார்த்துட்டு அவனும் ஈஸியா அவனை சந்தோஷமா இருக்க விட மாட்டேன்டின்னு சொல்லிட்டு அவளை கொலை பண்றதுக்காக வர, டக்குன்னு ஹீரோ போய் முன்னாடி நிக்கிறான். ஹீரோவை சூட் பண்ணிட்டாங்க. அதுக்குள்ள பாடி கார்ட்ஸ் எல்லாம் அவளை பிடிக்க, உன்னை நிம்மதியா வாழ விட மாட்டேன்னு சொல்ல, ப்ளீஸ் எந்திரி எந்திரின்னு சொல்லி ஹீரோ நடந்துட்டு இருக்கா. ஹீரோ அப்படியே மடியில விழுந்துட்டான். ஆம்புலன்ஸ் ஆம்புலன்ஸ் சொல்லி கத்திட்டே இருக்கா ஹீரோயின். என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. அப்புறம் அந்த சீன் அங்க கட் பண்ண. அப்புறம் ஹேனுக்காக காட்டுறாங்க. ஹேனுக்கு குவா பத்தின மேட்டர் எல்லாத்தையுமே அசிஸ்டன்ட் சொல்ல, அவளை சும்மா விடக்கூடாது, அவளை கண்டிப்பா ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு சொல்லி போலீஸ்க்கு பிடிச்சி கொடுக்கறதுக்கான ஏற்பாடு எல்லாமே பண்ணியாச்சு. அவளை ஆல்ரெடி பாடி கார்ட்ஸ் பிடிச்சிட்டு போலீஸ்க்கு கூட்டிட்டு போயிருப்பாங்க. இதுக்கப்புறம் ஹேன் ஃபேமிலியும் ஷேன் ஃபேமிலியும் ஒன்னா இருக்கணுங்கிறக்காக கோஆபரேஷனுக்காக சைன் பண்ணி கொடுக்குறா ஹீரோயின். ரெண்டு ஃபேமிலி இனிமேல் ஒன்னா தான் இருக்க போகுதுன்னு சொல்ல, நிம்மதியா இருக்கு எனக்கு, என்னோட லைஃப்ல இப்பதான் எல்லாமே சந்தோஷமா நடக்குது, என் பையன் எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்க, அவரு நல்லா இருக்காருன்னு சொல்ல, அதுக்கப்புறம் ஹீரோ பாக்குறதுக்காக வீட்டுக்கு வரா. ஹீரோ போட்டோஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்கா. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. சின்ன வயசுல இருந்த போட்டோஸ் எல்லாம். ஹஸ்பண்ட் என்ன பண்றீங்கன்னு சொல்ல, என் பொண்டாட்டி வந்துட்டான்னு சொல்லி டக்குன்னு ஹக் பண்ணிக்க, இன்னும் எவ்வளவு நாள் நான் இங்கேயே இருக்க முடியும்னு சொல்ல, உன்னோட பெயின் சரியாகிற வரைக்கும் நீ இங்கதான் இருக்கணும், எல்லாம் ஓகே தான், இப்ப நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்ல, சோ வெயிட் பண்ணுங்க, எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும், பிரேக்கப் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க ஏன் வேற பொண்ணை சூஸ் பண்ணலன்னு சொல்ல, எப்பயுமே நான் உன்னை மட்டும்தான் நினைப்பேன், சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் என்னோட ஸ்வீட் ஹார்ட் நீ தான், எனக்காக நீ வெயிட் பண்ணுவேன்னு எனக்கு தோணுச்சு, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், எனக்காக வேற ஒரு பொண்ணை சூஸ் பண்ணாம இருந்ததுக்குன்னு ஹீரோயின் சொல்ல, நான் உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும், நீயும் உன் மனசுல என்ன தானே நினைச்சிருந்த, சோ எனக்காக தானே நீ இவ்வளவு நாள் வெயிட் பண்ணன்னு சொல்ல, எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்குன்னு சொல்லி ரெண்டு பேரும் ஹாப்பியா ஹக் பண்ணிக்கிறாங்க. சோ அதுக்கப்புறம் ரெண்டு பேருக்கு அடியில ரொமான்டிக் மூமெண்ட் போயிட்டு இருக்கு. அப்புறம் பார்த்தா ஹீரோயினை காணும். இவங்க மூணு பேரும் உட்காந்து புலம்பிட்டு இருக்க. ஹீரோயின் அங்க இருந்து வரா. எங்க போனேன், காலையில உங்க ரூம்ல காணும், தேடிட்டு இருந்தோம் தெரியுமான்னு சொல்ல, நான் முக்கியமான வேலையா போயிருந்தேன், என்ன வேலை, உங்க ரெண்டு பேருக்கு எதுவும் சண்டையா அப்படிங்கிற மாதிரி கேட்க, சண்டையா, இங்க பாருங்க மாப்பிள்ள நல்லவர், அவர் சண்டை போட மாட்டார், என் பொண்ணுதான் சும்மா இருக்க மாட்டாருன்னு சொல்ல, ஒரு நிமிஷம் இருங்க, உங்க எல்லாருக்கும் ஒரு நியூஸ் சொல்லணும்னு சொல்லி ஹீரோயின் சொல்றா, நான் பிரெக்னெண்டா இருக்கேன்னு, 1 மந்த் தான் ஆச்சுன்னு சொல்ல எல்லாருக்கும் ஹாப்பி ஆயிடுச்சு. ஹீரோ சொல்றான், இப்பயே ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணுங்க, அதெல்லாம் நான் அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்ல, இது நம்மளோட ப்ரெசியஸ் ஆன மூமெண்ட், சோ அதனால இது சின்ன சின்ன விஷயத்தை கூட கேப்சர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், சீக்கிரமா வா நம்ம போய் செக் பண்ணிக்கலாம்னு சொல்ல, மாப்பிள்ள சொல்லிட்டு கரெக்ட், சீக்கிரமா போய் செக் பண்ணிட்டு வான்னு சொல்லி அப்பாவும் சொல்ல, சரி ஓகே நீங்க ஆசைப்பட்டபடி நம்ம இன்னைக்கே போய் செக் பண்ணலாம், ஆல்ரெடி நான் அப்பாயின்மெண்ட்டும் வாங்கிட்டேன்னு ஹீரோயின் சொல்ல, ரொம்ப ஹாப்பியா இருக்கு, சரி இவளை நான் கூட்டிட்டு போறேன் செக் பண்ணி பாக்குறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூப்பிட்டு அப்படியே ஹாப்பியா அந்த மூமெண்டோட போறான். அவனுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியா இருக்கு, நான் அப்பா ஆக போறேன் அப்பா ஆக போறேன்னு சந்தோஷமா போயிட்டு இருக்க. ரெண்டு பேரோட ஹாப்பியான இந்த மூமெண்டோட இந்த மூவியை முடிச்சிருக்காங்க. ரொம்ப கியூட்டான அழகான மூவி. எனக்கு இந்த மூவி ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு மறக்காம சொல்லுங்க. இதே மாதிரி மூவி பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த மூவிக்கு மறக்காம ஒரு லைக் போட்டுட்டு அப்படியே ஹைப் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.